தினத்தில் முதல் வகுப்பில் நம்ம பார்த்தோம். நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற வகுப்பு பாடம் என்ன அப்படின்னா ஐந்தாகமம், பென்டடூக், முதல் 5 புத்தகங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் மற்றும் உபாகமம். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் ஐந்தாகமம் அதனுடைய பெயர், ஏன் அந்த பெயரை சொல்லியிருக்காங்க, யூதர்கள் அதை எப்படி முக்கியத்துவப்படுத்துகிறாங்க, இதற்கான கிரேக்க பெயர், எபிரேய பெயர், அதனுடைய அர்த்தம், அடுத்து இதை யார் எழுதுனாங்கிற மாதிரி நிறைய காரியங்களை பார்த்தோம். அதே போல் ஆதி ஆகமத்துடைய சில குறிப்புகள், முக்கியமான சில குறிப்புகள் பகுப்பாய்வு பார்த்தோம். அதே போல் முக்கியமான ஒரு புத்தகம் யாத்ராகமம், அதனுடைய எபிரேய பெயர், அதில் இருக்கிற சில வரலாறுகள், முக்கியமான காரியங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்ன அப்படின்னா லேவியராகமம், ஐந்தாகமத்துடைய 3வது புத்தகம் லேவியராகமம். நிச்சயமாக உங்கள் கையில் ரஃப் நோட் வச்சுருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக கையில் பரிசுத்த வேதாகமம் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த கூகுள் மீட் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணால் கூட இன்னொரு பக்கத்தில் தமிழ் பைபிள் நிச்சயமாக ஓப்பன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ இருக்குது. அதை தயவாக பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகமம், இந்த லேவியராகமத்துடைய எபிரேய பெயர், ஏன்னா நம்முடைய பழைய ஏற்பாடு முழுக்க எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அப்போது லேவியராகமத்துடைய எபிரேய பெயர் வாயிக்ரா. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் அழைத்தார், தேவன் அழைத்தார், அவர் அழைத்தார் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த புத்தகத்தை ஆசாரியர்களின் சட்டம் அல்லது பலிகளின் சட்டம் என யூத ரபிமார்கள் கூப்பிடுவாங்க. ஆசாரியர்களுடைய சட்டம் அல்லது பலிகளின் சட்டம் அப்படின்னு. இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அதன் பிறகு அவர்களை அழைத்தார். லேவியராகமத்துடைய முதல் அர்த்தம் அவர் அழைத்தார், அதன் பிறகு அவர்களை அழைத்தார் என்பதாகும். இது மீட்கப்பட்டவர்களுக்கென்று எழுதப்பட்ட புத்தகம். யாத்ராகமம் மீட்பின் புத்தகம். இந்த லேவியராகமம் எப்படிப்பட்ட புத்தகம்னா மீட்கப்பட்டவர்களுக்கான புத்தகம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுறாங்க, அதுதான் யாத்ராகமம். அடிமையாக்கப்படுதல் ஆதியாகமம். ஆதியாகமம் புத்தகத்திலே பாருங்க, அவங்க அடிமையாக்கப்படுறாங்க. யாத்ராகம புத்தகத்திலே அவங்க என்ன பண்றாங்க, மீட்புக்காக இயங்குறாங்க. அது மீட்பின் புத்தகம். ஆனால் லேவியராகமம் என்ன அப்படின்னா மீட்கப்பட்டவர்களுக்கான ஒரு புத்தகம். அதாவது நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்தோன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கான ஒரு புத்தகம். அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லேவியராகமெல்லாம் படிக்க முடியாது பிரதர், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்போ ஆதியாகமம்னா கிரியேஷன், அது சில வம்ச வரலாறு, சில காரியங்கள் புதுமையாக இருக்கும். யாத்ராகமத்தில் அந்த சண்டை, அந்த யுத்தம், அதான் கொஞ்சம் நல்லா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் 10 வாதைகள் அனுப்புகிறாரு, செங்கடலை பிளக்குறாரு, இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இருக்குது. ஆனால் லேவியராகமத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது, நிறைய பேர் கேட்குற நிறைய கேள்விகள். அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது, சில சமயம் இது ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த லேவியராகமத்தில் அநேக காரியங்கள், வித்தியாசமான புதுமையான காரியங்கள் நிறைய இருக்குது. விசேஷமாக அடிக்கடி நம்ம ஒரு காரியத்தை நம்ம மனதில் வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா பழைய ஏற்பாடு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு ஒரு நிஜம். புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றப்பட்ட அத்தனை காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, புசிக்கிறாங்க. அப்போ எகிப்திலிருந்து வெளியேறாங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி அநேக காரியங்கள் நிழலாட்டமாக இருக்கிறது. அதான் ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்கிற ஒரு காரியம். வேதாகமத்துடைய அத்தனை புத்தகங்களிலும் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து தான் மையப்பொருள். இந்த வேதத்துடைய மைய கருத்து என்ன அப்படின்னா இயேசு, அவர் தருகிற ரட்சிப்பு, அதுதான் மையம். அப்போ இந்த யாத்ராகமும் மீட்கப்பட்டவர்களுக்கான புத்தகம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். யாத்ராகம புத்தகத்துல பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு, என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை காட்டுது யாத்ராகம புத்தகம். ஆனா லேவியராகமும் தேவ ஜனங்கள் தேவனுக்கு என்ன செய்யணும், அவருடைய பிரசனத்திற்கு தகுதியானவர்களாக நம்ம எப்படி இருக்கணும் என்பதை போதிக்குது. யாத்ராகமும் தேவன் என்ன செய்தார், தேவன் தம்முடைய ஜனத்தை என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன சித்தமா இருக்கிறார்ன்னு இருக்கு. ஆனா லேவியராகமும் மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட நம்ம எப்படி அவருக்காக வாழணும், எப்படி அவருக்கு பிரியமாக அவருடைய பிரசன்னத்துக்கு தகுதியானவர்களாக நம்ம இருக்கணுங்கிறது குறித்து போதிக்கிறது.
கிட்டத்தட்ட லேவிய ஊழியம் தொடர்பான சட்டங்களின் முழுமையான தொகுப்பை இந்த புத்தகம் கொடுக்கும். புத்தகம் ஃபுல்லாக நம்ம பரவலாக பார்க்க முடிகிறது. இந்த லேவி, அதாவது யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், சிமியோன், லேவி, யோசேப்பு, இந்த மாதிரி 12 பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க. அதில் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். மோசே எந்த கோத்திரம் அப்படின்னு பார்த்தா லேவி கோத்திரம் தான். மோசே லேவி கோத்திரம். அப்போ லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பண்றார்? ஆண்டவர் அநேக கிருபைகளையும் அபிஷேகத்தை, தகுதிகளை தேவன் தருகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்த வழிமுறைகளுடன் இந்த புத்தகம் தொடங்குது. 1 அதிகாரம் முதல் 10 அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம், டேபர்நக்கிள், தேவனுடைய கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி பயன்படுத்துவதுங்கிற குறித்த காரியங்கள் இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுத்தம் மற்றும் சுத்தம் அல்லாததற்கான விதிகள் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் சுத்தம் எது, அசுத்தம் எது, அதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கு. ஒரு ஆசாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுத்தத்துக்கு அசுத்தத்துக்கான அந்த காரியங்களை ஜனங்களுக்கு போதிப்பார். எது சுத்தம், எது அசுத்தம், எது நம்ம ஆவிக்குரிய பிரகாரமா பார்த்தா எது நன்மை, எது தீமை. ஆண்டவர் நமக்கு முன்பதாக நன்மையும் தீமையும் வச்சிருக்கிறாரு. நம்ம நன்மையை தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பலிகளை பற்றிய காரியங்களை உள்ளடக்கி இருக்குது. லேவியராகமம் 16 அதிகாரம் 17 முதல் 26 அதிகாரங்கள் வரைக்குமே பலிகளை பற்றிய காரியங்கள். அது தேவனுக்கு நம்ம பலியிடணும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியாம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. நீங்க இந்த லேவியராகமத்தில் அதிகமாக வாசிக்கும் போது ஒருவன் கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டால், ஒருவன் இதை அறியாமல் செய்தால் அவன் இப்படி செய்ய கடவன் அப்படின்னு இருக்கும் நிறைய இடங்கள்ல. என்னன்னா பழைய ஏற்பாட்டில் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னா அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது, ஆனா அறிந்து செய்கிற பாவத்துக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இதைத்தான் யூத ரபிமார்கள், யூத வேத பண்டிதர்கள் எல்லாருமே சொல்றது அதுதான். அறியாமல் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, ஆனா அறிந்து செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது, தண்டனை உண்டு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அறிந்தும் அறியாமலும் எப்படி செய்தாலும் மன்னிப்பு உண்டு. ஆனா நீதிமான்களுக்கு பூமியில் சரி கட்டப்படும். நம்ம என்ன ரட்சிக்கப்பட்டு திரும்ப தொடர்ந்து துணிகரமா பாவம் செய்யும்போது ஆண்டவர் மன்னிப்பார், ஆனா அதற்கேற்ற சில சிக்ஷைகள் உண்டு. தேவனிடத்துல 3 காரியங்கள் எப்பவும் உண்டு. ஒன்று ரட்சிப்பு, காப்பாற்ற நினைப்பாரு, ரட்சிப்பு கொடுத்துருவாரு. 2வது சிட்சிப்பு, கண்டித்து கண்டித்து போதித்து நடத்துவார். 3வது தான் பட்சிப்பு. இந்த ரட்சிப்பு சிட்சிப்புங்கிற நிலையை தாண்டி தான் இந்த பட்சிப்புங்கிற நிலையை ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்ய துவங்குகிறார். அதனால அவர் அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அப்போ சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா யாத்ராகமத்துல ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் மோசேக்கு என்ன பண்றாரு? ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், மோசே எங்க பார் ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், அந்த தூண் எப்படி இருக்கணும், அந்த பலிபீடம் எப்படி இருக்கணும், அந்த வெளியே தொங்கு திரைகள் எப்படி இருக்கணும், உள்ள எப்படி இருக்கணும், வாசஸ்தலம், எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்றாரு? மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா லேவியர் ஆகமத்துல என்ன இருக்கு அப்படின்னா யாத்திராகமத்துல ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான், இப்படி செய்யணும், அதை செய்வதற்கான சில காரியங்களை செய்ய துவங்கிட்டாங்க. ஆனா லேவியர் ஆகமத்துல அதை ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன செய்யணும், ஒரு ஆசாரியன் என்ன செய்யணும், பலி செலுத்தும் போது என்ன செய்யணும், லேவிய ஊழியம் எப்படி, ஆசாரிய ஊழியம் எப்படி, அந்த எல்லா காரியங்கள் குறித்தும் லேவிய ராமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்த லேவிய ராமத்தில் 7ங்கிற வார்த்தை அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. 7ஆம் ஓய்வு நாள், அடுத்து 7ஆம் ஓய்வு வருஷம், 7ஆம் வருஷத்தை ஓய்வு வருஷமாக யூதர்கள் கொண்டாடுறாங்க. அடுத்து பஸ்கா பண்டிகை 7 நாள் கொண்டாட்டம், 7 நாள் பஸ்காவை கொண்டாடுறாங்க. 7 அப்படிங்கிற எண்ணுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா யூத மரபின்படி 7 அப்படின்னா பூரணம், 8 அப்படின்னா புதிய துவக்கம், 9 அப்படின்னா பரிபூரணம், 3னா திரியகத்துவம், திருத்துவம். விசேஷமா அந்த 8ஆம் நம்பர் நம்முடைய அந்த இந்துத்துவ இந்த இந்திய சமுதாயத்தின்படி என்ன அப்படின்னா 8ஆம் இடம் குட்டிச்சேவர் அப்படிம்பாங்க. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரிஜினலா பைபிள்ல 8ஆம் நம்பர் இயேசுவை குறிக்கிறதாக இருக்கு.
தள்ளப்பட்ட கல்லை தான் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றினார். அப்போ 8ஆம் நம்பர் இயேசுவை குறிக்கிறது. அதில் எட்டாம் நம்பருக்கான அர்த்தம் என்னன்னா புதிய துவக்கம், நியூ பிகினிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் நிறைய எண்களுக்கான சில சத்தியங்களையும் ஆண்டவர் வேதத்தில் கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புத்தகம் பாருங்க, யூதர்களால் தவறாமல் படிக்கப்படும் ஒரு புத்தகம் தான் இந்த லேவியர் ஆகமம். யூத பிள்ளைகள், யூத குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே அவங்க முதல்ல படிக்கிற புத்தகம் என்னன்னா இந்த லேவியர் ஆகமம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா அந்த 11ஆம் அதிகாரத்தை நல்லா வாசிப்பாங்க. ஏன்னா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள் தெரிந்து கொள்வார்கள். ஏன்னா உணவுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சில சம்பந்தங்கள் இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்போ எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, மனுஷன் விழுவதற்கு முன்பதாகவே, அதாவது ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது. அதில் அவங்க மீறிட்டாங்க. ஒருவேளை அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சந்ததியை தெரிந்து கொண்டு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் வச்சாரான்னு தெரியல. அப்படியே அவங்க சட்டம் வச்சிருக்கலாம். அப்போ எது சுத்தம் எது சுத்தம் இல்லாதது அதை பற்றிய காரியங்கள் இருக்கிறது. யாத்ராகமத்தில் பலிபிடம் எப்படி இருக்க வேண்டும்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் லேவியர் ஆகமத்தில் பலிபிடத்தில் செலுத்த வேண்டிய பலிகள் எப்படி இருக்கணும், பலி செலுத்தக்கூடிய ஆசாரியன் எப்படி இருக்கணும், அந்த முறைமைகள் எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். சின்ன வயசுலேயே சின்ன பிள்ளைங்க, யூதர்களுடைய சிறு பிள்ளைகள், அந்த யூத பிள்ளைகள் சிறு வயதிலேயே என்ன பண்ணணும், கட்டாயமாக இந்த லேவியர் ஆகமத்தை, அது முக்கியமாக 11ஆம் அதிகாரத்தை கண்டிப்பாக வாசிக்கணும். அதை சிறு வயதிலிருந்தே கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் யூத மதம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக, கிட்டத்தட்ட பாருங்க, மற்ற எந்த மதத்தை காட்டிலும் மற்ற எந்த ஜனத்தை காட்டிலும் தன்னுடைய வரலாறை தெளிவாக வைத்திருக்கிற ஒரு சந்ததி இஸ்ரவேல் சந்ததி தான். காரணம் என்னன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு வரைமுறையோடு வாழ்றாங்க, ஒரு சட்டத்திட்டத்தை கை கொண்டு வாழ்றாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களுடைய வரலாறு இருக்கு. இன்னைக்கு நம்மள்ட்ட நம்ம யாரை கேட்டோம் அப்படின்னா நம்ம தாத்தா பேர் வரைக்கும் தெரியும், தாத்தாவுடைய அப்பா பேர் கேட்டால் தெரியாது. சரி, தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா தெரியாது. நமக்கு நம்முடைய சந்ததியுடைய வரலாறு நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 தலைமுறை தெரியும். அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இஸ்ரவேல் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, யூத பிள்ளைகள் அல்லது யூத ஆசிரியர்கள் ரபிமார்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஆதாம்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் சொல்லுவாங்களாம். ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்கிறாரு, எப்போ அவங்களுடைய வம்ச வரலாறு சொல்லுங்க அப்படின்னா ஆதாம்லேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு அந்த ஐக்கியூ அதிகமாக இருக்குது பாருங்கள். பேசிக்காகவே யூத பிள்ளைகள் வந்து ரொம்ப சமர்த்தாகவே இருப்பாங்களாம். ஏன்னா அந்த கர்ப்ப காலத்தில் அந்த தாய் வந்து நிறைய விஷயங்களை என்ன பண்ணுவாங்களாம், பிள்ளைகளுக்கு போதிப்பாங்களாம். கர்ப்ப காலத்தில் இருக்கும்போதே அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போவே அவங்க அந்த 5ஆகமத்தை, அந்த சட்டத்திட்டங்களை அதிகமாக வாசிப்பாங்களாம். நிறைய மியூசிக் என்ன பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, அந்த பாடல்கள், அந்த ஆவிக்குரிய பாடல்களை அந்த பிள்ளைகள் கேட்கும்படி செய்வாங்க. அப்போ பாருங்கள், கருவில் இருக்கும்போதே அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு 5 வயதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டீச்சர் யாருன்னா தாய் தான். யூத பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா தாய் தான். தாய் தான் 5 வயசுக்குள்ளே இந்த 5ஆகமம், இந்த மற்ற சில சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்கே தான் வந்து யார் இருப்பாங்கன்னா அங்கே ரபிமார்கள் இருப்பாங்க. ரபி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ரபி அப்படின்னு கூடுவாங்க. ரபி அப்படின்னா வேத பாரகன் அப்படின்னு அர்த்தம். வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தவர்கள், ரொம்ப சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள் அர்த்தம். அப்போது இந்த தேவ பிள்ளைகள், இந்த யூத பிள்ளைகள் பாருங்க, அந்த அளவுக்கு ஞானத்தோடு இருக்கிறாங்க. அப்போது வரலாறு ரொம்ப முக்கியம். அந்த வம்ச வரலாறாக தெரிந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வைராக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு வைராக்கியம் பிடித்த ஒரு சந்ததி அப்படின்னு இந்த யூதர்கள் தான். இன்னைக்கு ஒரு சின்ன நாடாக இருந்துட்டு பாருங்க, சுற்றி இருக்கிற எல்லாருமே எதிரி. அந்த எதிரின் மத்தியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படியே அவ்வளோ கம்பீரமாக, ஒரு சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜா, அது எதை கொண்டு பயப்படாது, அதே போல் அந்த யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள், அந்த யூதர்கள் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒரு சவாலாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். அப்போ இந்த வம்ச வரலாறு எல்லாவற்றும் என்ன பண்ணுவாங்க, யூத பிள்ளைகள் 10 மடங்கு சமர்த்தாக இருப்பாங்களாம். ரொம்ப ஒரு சாமர்த்தியவான்களாக. விசேஷமாக ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலையை கற்றுக் கொடுப்பாங்க. யூதர்களுடைய மிக பிரதானமான ஒரு தொழிலாக அப்போ இருந்துச்சுன்னா இந்த வட்டி பிஸ்னஸ்.
அந்த கணித ரீதியான சில காரியங்களை ரொம்ப அவங்க ஆழமாக அவங்க கற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தில் எல்லாவற்றும் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு. ஒரு யூத பைபிள் ஸ்காலர் சொல்கிறாரு, ஒரு ஜூவிஷ் ஸ்காலர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய ஒரு யூதன் தன்னுடைய மகனுக்கு ஒரு வேலையை தொழிலை கற்றுக் கொடுக்கலன்னா அதை அவனுக்கு அவன் திருட கற்றுக் கொடுக்குறான் அப்படிங்கிறாரு. அப்போ சோம்பேறியாக யூதர்கள் அல்லது யூத பிள்ளைகள் இஸ்ரவேலோட முன்னோர்கள் அநேகர் இல்லை. சோம்பேறித்தனம் இருந்தால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் பாருங்களேன், நம்ம குறிப்பிட்ட டைம் சொல்லியிருப்போம், ஆனால் அந்த டைமை தாண்டி தான் என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே வருவாங்க. எப்போவாவது வரதான் சொல்லலை, ஆனால் சிலர் எப்போவுமே வருவாங்க. ஏன்னா ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அசட்டை, அந்த சோம்பேறித்தனம் அந்த அசட்டைத்தனம் இருந்தால் ஒன்றை கூட கற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும். வேதத்தில் பார்க்குறோம், சுறுசுறுப்புள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசர்னா ஒன்றும் இல்லாதவன். அப்போ சுறுசுறுப்புள்ளவனுடைய கைகள் ஆளுகை செய்யும். அப்போ நாமளும் என்ன பண்ணணும், சுறுசுறுப்பாக என்ன பண்ணணும், காரியங்களை கற்றுக்கொள்ளணும். வாசிக்க சுவாரஸ்யமற்றது அப்படின்னு தான் இந்த லேவிய ராகமத்தை அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் இதில் அநேக காரியங்கள் நிழலாட்டமாக பெரிய பெரிய ரொம்ப வித்தியாசமான காரியங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லேவிய ராகமத்தில் பாருங்க, ஆண்டவர் பலியை செலுத்தப்படும் போது அது பழுதற்றதும் பூரணமானதுமா இருக்கணும். ஒரு பழுது கூட இருக்கக்கூடாதான் அந்த பலியில. பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் பலியிடப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய பிரகாரமாக பழுதற்ற பலி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னார்ல, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். அப்போ யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? ஒருவர் கூட குற்றப்படுத்தவே முடியாத அளவுக்கு பரிசுத்தமான வாழ்ந்தவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் இந்த லேவிய ராகமத்துடைய முக்கியமான காரியம். இந்த லேவிய ராகமத்துடைய செய்தி என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். நாம் பின்பற்றுகிற தெய்வன் பரிசுத்த தேவன். ஆண்டவர் பாவம் செஞ்சுட்டு நீ பாவம் செய்யாதுன்னு சொல்லல, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடைவீர்கள். அந்த கடைவீர்கள் இருக்க கடைவீர்கள் அப்படின்னா அது கட்டளை, அது கமாண்ட். அப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆங்கிலத்தில் இதை பார்க்கும்போது தமிழில் சில வார்த்தைகள் புரியாது. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். இங்கே இருக்கிற நிறைய பேர் நிச்சயமாக நீங்கள் ஆங்கிலத்தை சரியாக நீங்கள் வாசிப்பீங்க, புரிந்து கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆங்கிலத்தை நீங்கள் தமிழ் வேதாகமத்தோடு இணைந்து ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக நிறைய காரியங்கள் புரிய வரும். ஏன்னா இந்த புதிய ஏற்பாட்டை நல்லா நீங்கள் விளங்கிக்கணும், புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் நல்லா ஆழமாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக ஆங்கில வேதாகமத்தை கண்டிப்பாக கையில் வச்சிருக்கணும். கேஜேவி பைபிள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அது ஓல்டு. என்கேஜேவின்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்கு, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். 2 வெர்ஷனுமே நீங்கள் வச்சுருங்க கண்டிப்பாக. அதில் ஸ்பெஷலாக ஆம்பிளிஃபைடு பைபிள் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. ஆம்பிளிஃபைடு பைபிள் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நான் பிடிஎஃபாக கூட அனுப்புகிறேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நான் சொல்கிறேன், நான் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிச்சயமாக அதை ஆம்பிளிஃபைடு பைபிள் நான் பிடிஎஃபாக கூட அனுப்புகிறேன். அல்லது ஆப் இருந்தால் கூட நான் பார்த்து நான் லிங்க் அனுப்பி விடுறேன். அது இப்போது நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இந்த பைபிள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் ஆப்லேயும் இருக்குது, பிடிஎஃபாக கூட நம்ம குரோமில் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தமிழில் வாசிக்கும் போதே சில காரியங்கள் புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிலத்தில் பாருங்களேன். இப்போ இந்த மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்லியிருப்பார், சர்க்குணராக இருக்க கடைவீர்கள். ஆனால் ஆங்கிலத்தை பார்க்கும்போது யுவர் ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட். அப்போது யூ ஷால் பி பெர்ஃபெக்ட். உங்கள் பிதா பெர்ஃபெக்டாக இருக்கிறாரு எல்லாத்துலேயுமே, அப்போ நீங்களும் பெர்ஃபெக்டாக இருங்க அப்படின்னு இருக்கு. அப்போ எவ்வளோ ஈஸியாக நமக்கு புரியுது பாருங்களேன். ஏன் ஆங்கிலம் இவ்வளோ தெளிவாக சில காரியங்கள் ஆழமாக புரியுது அப்படின்னா, கிரேக்க மொழி வந்து டைரெக்டாக ஆங்கிலத்தை தான் மொழிபெயர்த்துருக்குறாங்க பைபிளில். அதனால் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். அப்போ இப்போ இந்த லேவிய ராகமம் இது வந்து பலிகளின் சட்டம், இது வந்து ஆசாரியனின் சட்டம் அப்படின்னு நிறைய காரியங்களை பார்த்தோம்.
விடுவிக்கப்பட்டவர்கள் வாழ வேண்டிய முறைமைகள், ஆராதனை மற்றும் தெய்வீக ஐக்கியத்தை இது வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இந்த லேவியராகமத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்புகிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு அப்படிங்கிறது. ஆண்டவருக்கு நம்ம மத்தியில வாசமா இருப்பது ரொம்ப ரொம்ப விருப்பம். நம்ம தேவ சமூகத்தில் நம்ம இருக்குன்னு நம்ம ஆசைப்படுறோம். அதே போல ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ணணும், நம்ம கூட இருக்குன்னு சொல்லி ரொம்ப அவர் விரும்புறாரு. அதே போல இந்த லேவியராகமத்தை ஆராதனை புத்தகம் அல்லது ஆராதனை முறைமை புத்தகம் என்று நம்ம குறிப்பிடலாம். ஆராதனை புத்தகம், ஆராதனை முறைமை புத்தகம் அப்படின்னு 2 பேர்களை என்ன பண்ணலாம், நம்ம குறிப்பிடலாம். அப்போ இந்த லேவியராகமம் பார்த்தோம், அவர் அழைத்தார். இதனுடைய முக்கியமான ஒரு சத்தியம், தேவன் பரிசுத்தர், ஆகையால் அவரை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். வேதத்தில் தெளிவாக பார்க்குறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அவருடைய ஆழ அர்த்தம் என்ன? பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இந்த கடல் பாருங்களேன், கடல் எதை வெளியே தள்ளுது? கடலுக்குள்ள பாருங்க, ரொம்ப நிறைய ஜீவராசிகள், எக்கச்சக்கமான காரியங்கள் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற அழுக்கும் இறந்து போனது எல்லாமே வெளியே வரும். கடல் உள்ள ஏற்றுக்கொள்ளாது, அது எல்லாத்தையும் அப்படியே வெளியே தள்ளிடும். அதே போலதான் பரலோகம். பரலோகம் பாவிகளுக்கான இடம் அல்ல, பரிசுத்தவான்களுக்கான, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கான இடம். இந்த கடலை எப்படி தள்ளிடுதோ அதே போல பரலோகம் பரிசுத்தம் இல்லாததை ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் ஒவ்வொரு தினமும் சுத்திகரிப்பு தேவை. இந்த லேவியராகமத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா ரத்தம். இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால தான் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்னும் அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட வேண்டும். அந்த மாதிரியான சில நிறைய சக்திகள் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா என்னாகமம், நம்பர்ஸ். என்னாகமம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துடைய தலைப்பினுடைய எபிரேய பெயர் என்னன்னா பாமிட்பார். அதனுடைய அர்த்தம் பாலைவனத்தில், வனாந்திரத்தில் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இஸ்ரவேலருடைய வனாந்திர பயணத்தையும் அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களையும் குறிப்பிடும் புத்தகம் தான் இந்த என்னாகம புத்தகம். 2 முறை இஸ்ரவேலர்கள் தொகையிடப்படுவதை நம்ம காண முடிகிறது. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க? கவுண்ட் பண்றாங்க. சென்சஸ் எத்தனை பேர் நம்ம சொல்லி என்ன பண்றாங்க? எண்றாங்க. அதே போல 26ஆம் அதிகாரத்தை திரும்ப எண்றாங்க. இப்படி எண்ணுவதனால தான் அது என்னாகமம். 2 முறை கிட்டத்தட்ட சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி எண்ணும் போது. அப்படி எண்ணப்பட்டதுனால என்னாகமம் அப்படிங்கிற பெயர் வந்ததாக நிறைய பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சீனாய் மலையில ஒரு முறை என்றாங்க. அடுத்து 2வதாக மோவாப் தேசத்துல அடுத்த முறையாக 2வது முறையாக இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க? கிட்டத்தட்ட இதை வைத்து பார்க்கும்போது வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் இருந்திருக்கலாம். மோசே எத்தனை லட்சம் மக்களை நடத்திருக்காரு பாருங்க. 25 லட்சம் மக்களை அவர் நடத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய அபிஷேகம் அவ்வளவு வல்லமை உள்ளது. 70 பேராக எகிப்துக்கு போனாங்க. யாக்கோபுடைய குடும்பம் கிட்டத்தட்ட 70 பேரா போனாங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததி என்ன பண்ண, வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல நான் பெருகப்படணும்னு சொன்னார் பாருங்க. 70 பேரா போனவங்க கிட்டத்தட்ட பாருங்க 25 லட்சம் மக்கள். அது தோராயமாக ஒன்று அதோட கூட இருக்கலாம் அல்லது அதை விட கம்மியா இருக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் 20 லட்சத்துக்கு மேலதான் இருக்கணும். ஏன்னா யுத்தம் செய்யத்தக்க புருஷர்களே 6 லட்சம் பேர் இருந்தாங்களாம். 20 வயது அதுக்கு மேற்பட்டவரை தான் யுத்த வயதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களே 6 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அப்போ எவ்வளவு லட்சமான ஜனங்கள் பாருங்க. அப்போ இவ்வளவு லட்ச ஜனங்களையும் ஆண்டவர் மோசையை கொண்டு வழி நடத்தினார். இந்த என்னாகமத்துல பாருங்க, இவ்வளோ ஜனக்கூட்டம் வருது வனாந்திரத்துல. அவங்க எப்படி தங்கியிருப்பாங்க, எப்படி அவங்க சாப்பிட்டுருப்பாங்க, எப்படி அவங்களோட தேவைகளை சந்தித்தார், இதெல்லாம் ரொம்ப ஒரு புரியாத ஒரு புதிர், ரொம்ப ஒரு ஆச்சரியம். கிட்டத்தட்ட 40 வருஷம் தேவன் அவர்களை வனாந்தரத்தில் வழி நடத்தினார். அதாவது ஒரு சிட்டியில கொண்டு போய் எல்லாமே இருக்கிற இடத்துல கொண்டு வர்றது வேற, ஆனா வனாந்தரத்துல கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். நம்ம பைக்லயே போறோம், ஒரு இந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சில பகுதிகளுக்கு போறோம், தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குன்னா அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா கடையும் இருக்காது, தண்ணிக்கான எந்த ஒரு வசதியும் இருக்காது. அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
ஆனால் முழுக்க முழுக்க வனாந்திரத்தில் தான் இருந்தாங்க இஸ்ரவேலர்கள். ஆனால் அப்படி இருந்தபோது தேவன் அருமையாக வழிநடத்தினார். இப்போ பாருங்க, இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், நம்ம எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் தேவன் வழி நடத்த வல்லவர். வனாந்தரமாக இருந்தாலும் தேவக்கரம் நம்மோடு கூட இருக்கிறது. எப்பேற்பட்ட வனாந்தரமான சூழ்நிலைகளாக இருந்தாலும், வனாந்தரம் அப்படின்னா வெறுமைன்னு அர்த்தம். ஒருவேளை இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் வெறுமையாக ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த தயவுனால நிச்சயமாக நமக்கான வழிகள் வாசல்கள் திறக்கப்படும். ஒருவேளை காத்திருக்க வைத்தாலும் ஆண்டவர் கனமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தருவார். அப்போது கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆண்டவர் அவ்வளவு அருமையாக வழி நடத்தினார். இவ்வளவு காரியங்களை செய்தாலும் ஆனால் இஸ்ரவேலர்களுடைய முதல் சந்ததி, இந்த எண்ணாமத்தில் 2 விதமான சந்ததிகள் இருக்கு. முதல் தலைமுறை, அதாவது எகிப்தில இருந்து வெளியே வந்த, மோசே மூலமாக வெளியே வந்த முதல் தலைமுறை தேவ பிள்ளைகள். ஆனால் அவங்க எல்லா அதிசயங்களையும் கண்டாங்க, எல்லா அற்புதமான காரியங்கள், 10 வாதைகளை கண்டாங்க, தேவ பிரசனத்தை பார்த்தாங்க, தேவனுடைய சத்தம் சீனாய் மலையில் அவர் அந்த அந்த அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற சத்தத்தை கேட்டாங்க, எல்லாமே கேட்டாங்க. 2வது சந்ததி யாருன்னா அவர்களுடைய பிள்ளைகள். இந்த முதல் சந்ததி பாருங்க, எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, இல்லாததை குறித்து என்ன பண்ணுறாங்க, முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் தங்கள் மத்தியில் இருக்கிறாங்கிற ஒரு நினைவு, ஒரு தேவ பயமே இல்லாமல் இருந்தாங்க தலைமுறை. அந்த தலைமுறை ஆண்டவரை ரொம்ப பரீட்சை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 10 முறை ஆண்டவரை சோதிச்சாங்களாம். ஆனால் அப்பவும் ஆண்டவர் என்ன பண்ணார், இரக்கமுள்ளவராகவே இருந்தார். ஆனால் பரீட்சை பார்த்த இஸ்ரவேலர்கள் ஒருவர் கூட கானானுக்குள்ளே போகலை. கிட்டத்தட்ட யோசுவா காலேபை தவிர மற்ற எல்லாருமே வனாந்திரத்தில் மடிந்து போனார்கள். அவங்க சொன்ன ஒரு காரியம் தேவன் என்ன அப்படின்னா, இப்படி இருந்தால் எங்கள் பிள்ளைகளெல்லாம் கொள்ளையாயிடுவாங்க, எங்கள் பிள்ளைக்கு செத்துருவாங்க அப்படின்னு அவங்க பேசுனாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களோட முறுமுறுப்பை கேட்டு, கொள்ளையாவார்கள், செத்து போவீங்கன்னு சொன்ன உங்கள் சந்ததி போகும், ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்ட்டாரு. ஆண்டவர் எவ்வளவோ மோசையின் மூலமாக எவ்வளோ சட்டத்திட்டங்கள், எவ்வளோ காரியங்களை சொன்னாலும் இந்த ஜனங்களுக்குள்ள அது ஒரு முறுமுறுப்பின் ஆவி. ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நம்ம வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருந்ததுன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு நாள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதுதான் அந்த ஆவிக்குரிய சத்தியம். இப்படிதான் நம்ம சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் ரொம்ப எரிச்சல் படுத்தின காரியம் என்னன்னா முறுமுறுப்பு, வாக்குவாதம். இஸ்ரவேலருடைய 2 கேரக்டர் ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்துச்சு. என்ன அப்படின்னா முறுமுறுப்பு, வாக்குவாதம். அதான் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் யாரிடத்திலும் வாக்குவாதமும் முறுமுறுப்பும் நம்ம வச்சுக்க கூடாது. வாக்குவாதம் வேணாம், வாக்குத்தத்தம் வேணும், முறுமுறுப்பு வேணாம், துதியின் சத்தம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். இதைத்தான் ஆண்டவர் இஸ்ரவேலர்கிட்ட விரும்பினாரு. ஆனால் அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணாங்க, சில காரியங்களை பண்ணிட்டாங்க. வேவு பார்க்க மோசே ஆட்கள் அனுப்புறாரு. 12 கோத்திரங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு பிரபு தலைவனை அனுப்புறாரு. அவங்க போயிட்டு 10 பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க, 2 பேர் மட்டும் நல்லது சொல்றாங்க. அங்க ஏனாக்கியர்களை கண்டோம், அங்க பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்க. அது திராட்சை கொலை என்ன பண்றாங்க, தோல் மேல இது பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்க்குற திராட்சை ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா அப்ப இருந்த திராட்சை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பெரிய சைஸாகவே இருக்கும். நம்முடைய கை இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய உள்ளங்கை அளவுக்கு உள்ள ஒரு பெரிய சைஸ், அவ்வளோ பெரிய ஒரு சைஸாக தான் இருந்திருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தோல் மேலே தூக்கிட்டு வராங்க. எல்லாமே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நலமான தேசம்தான். 12 பேர் திரும்ப வரும்போது 10 பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த தேசம்லாம் சுதந்திரிக்க முடியாதுங்க, எல்லாம் பெரிய பெரிய பலவான்களாக இருக்கிறாங்க, அந்த ரொம்ப பிரச்சனை, நம்மளால முடியாதுன்னு சொல்லி அவிசுவாசமாக சந்தேகமாக பேசுகிறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க, யோசுவா காலேப் மட்டும் சொல்கிறாங்க. 2 பேருக்குள்ளே இருக்கிறது விசுவாசத்தின் ஆவி. அவங்க சொல்கிறாங்க, நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம், ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. மோசே மூலமா ஆண்டவர் சொன்னா என்ன சொன்னாரு, போய் பார்த்துட்டு மட்டும் வாங்க. ஆனா இவங்க எப்ப இந்த மாதிரி பூத கண்ணாடி வச்சு பார்த்தாங்கன்னு தெரியல. ஏன்னா கேர்கள் ரொம்ப பெருசு, இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனையா பார்க்கற வரைக்கும் தான் பிரச்சனை. பிரச்சனை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம விசுவாச கண்களால் பார்த்தோம் அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. ஆனாலும் பாருங்க, இந்த ஜனங்களுடைய மென்டாலிட்டி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த மனநிலையை பாருங்க. 10 பேர் சொன்ன காரியத்தை தான் அவங்க மேலே எடுத்துக்கிறாங்க. 2 பேர் சொன்ன வார்த்தைகள் அவங்க எடுபடலை. இன்னைக்கு பாருங்க, ஒரு துருபதேசம், ஒரு பொய், அது ஒரு பொய்யான காரியம் அப்படின்னா ஜனங்க வரவேற்பாங்க. அப்படி ரொம்ப ஒரு ஜெய்சாண்டிக்கா இருக்கும் பொய் எப்பவுமே.
இந்த கடையிலே பாருங்களேன், இந்த சைனா ப்ராடக்ட்ஸ் பாருங்கள், டூப்ளிகேட் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரிஜினல் வந்து எப்பவும் தன்னுடைய உண்மைத்தன்மை அவ்வளோ சீரம் காட்டாது, ஆனால் காலம் காட்டும். அதே போல் இந்த தலைமையில வச்சு கொண்டாடின மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த 10 பேர் சொன்னதை அப்படியே தலைமையில வச்சு கொண்டாடினாங்க பாருங்கள் ஜனங்க. அந்த 2 பேர் புறக்கணிக்கப்பட்டார்கள், ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனால் தேவன் பார்த்தாரு, அப்படி தப்பாக பேசின எல்லாருமே ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொன்று போட்டார். அதே போல் அந்த மாதிரி முறுமுறுத்த எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் உண்மையாக விசுவாசத்துக்காக நின்ற யோசுவா, காலேப் மாத்திரம் கானானுக்குள்ள அந்த இளைய சந்ததி அடுத்த தலைமுறை கொண்டு போனாங்க. அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை விரும்புகிறார். இந்த என்னாகமத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் சகல ஆசீர்வாதங்களின் துவக்கம், அவிசுவாசம் சகல பாவங்களின் துவக்கம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், இந்த இஸ்ரவேலர் வாழ்க்கையில் அவிசுவாசம் இருந்ததுனால தான் நிறைய பாவங்கள் தொடர்ந்துகிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட பாவமோ அடுத்து தொடர்ந்து பாவ ஜீவியம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அவிசுவாசம், சந்தேகம், தேவனை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல், சரியாக ரட்சிப்பில் நிலைத்து இருக்காங்கன்னு அர்த்தம். சகல பாவங்களின் துவக்கம் அவிசுவாசம். நம்ம வாழ்க்கையில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து இந்த பாவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் விசுவாசம் சகல ஆசீர்வாதங்களின் துவக்கம். ஆண்டவர் யார் ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்கள் பைபிள் முழுக்க பாருங்கள், இந்த என்னாகமத்தை கூட பாருங்கள். ஆண்டவர் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன வந்தாலும் எது வந்தாலும், உபத்திரவமோ பாடுகளோ வேதனைகளோ நிந்தனைகளோ அவமானங்களோ எது வந்தாலும் சரி, கர்த்தருக்காக, அந்த ஒரு உண்மைக்காக, அந்த சத்தியத்திற்காக, விசுவாசத்திற்காக யார் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் போனதே இல்லை, அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றாமல் போனதே இல்லை. இதுதான் நம்ம என்ன முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. அப்போ முறுமுறுத்தவர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் யோசுவா, காலேப் அவங்க மாத்திரம், அவங்க வயதில் ரொம்ப அதிகம்தான், அவங்க இந்த இளைய தலைமுறையை வழிநடத்துகிறாங்க. ஆண்டவர் யாரை தலைவரெல்லாம் வைக்கிறார் அப்படின்னா, விசுவாச வீரர்களையே, விசுவாசம் உள்ள வீரனையே, தலைவனையே ஆண்டவர் அநேகருக்கு ஒரு தலைவனாக பயன்படுத்துகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அதான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த பழைய ஏற்பாட்டை அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக நான் படித்து முடிக்கணும், நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வாட்சி பாருங்கள். ஒவ்வொருவருடைய வரலாறு இருக்குது. ஆபிரகாம் துவங்கி, ஆதாம் துவங்கி, ஆபிரகாம் துவங்கி எல்லா காரியங்களும் நம்ம பார்க்க முடியும். அதில் முக்கியமான ஒரு சத்தியம், விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள். விசுவாசம் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். விசுவாசமே, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 3 விதமான சத்துருக்கள் நமக்கு உண்டு: உலகம், மாம்சம், பிசாசு. உலகம், மாம்சம், பிசாசு. இந்த 3ஐயும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் தருகிற ஒரு ஆயுதம் என்னன்னா விசுவாசமாகிய கேடகம். இந்த விசுவாசமாகிய கேடகத்தால் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்களேன், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன். கேடகம் அப்படின்னா நம்ம ரோமர்கள் பயன்படுத்தின கேடகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி தான் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நிறைய படங்கள்லையும் நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்ன பண்ணும், மறைக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின ஒரு கேடகம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருந்திருக்கலாம். நிறைய பைபிள் ஸ்காலர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆபிரகாம் 6 அடி இருந்திருப்பாரு, 6 அல்லது 6 தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு 7 அடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 7 அடி இருக்குமா கேடகம். அந்த கேடகம் என்ன அப்படின்னா முழுமையாக பாதுகாக்கும். ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் அப்படின்னா நம்மளை முழுமையாக பாதுகாப்பார். சத்துருடைய அந்த தீய அம்புகள், சத்துரு எந்த விதமான அம்புகளை தாக்குனாலும் ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அப்போ இது ஆவிக்குரிய பிரகாரமா என்ன அப்படின்னா விசுவாசமாகிய கேடகம். விசுவாசமாகிய கேடகம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட மனுஷிக வல்லமைகளும் பிசாசன் வல்லமைகளும் போராட்டங்களும் நம்மை தாக்கினாலும் அது நம்மை ஒன்று சேதப்படுத்த முடியாது. தாக்க வரும், பிரச்சனையே வராது, உபத்திரமே வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை. இந்த இஸ்ரவேலர்கள் கானான சுதந்திரிக்கணும்னு சொன்ன உடனேலாம் போய் சுதந்திரிக்க முடியல. அதற்கேற்ற பரீட்சைகள், அதற்கேற்ற யுத்தங்கள், அதற்கேற்ற சில முறைமைகள் இருந்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஆண்டவர் நிறைய சோதனைகளை, நிறைய வேதனைகளை, நிறைய உபத்திரவங்கள், சில சமயம் சில எதிராக இருக்கிற மனுஷர்களை ஆண்டவரை எழுப்பி விடுவார். நம்முடைய இதயத்தில் உள்ளதை சோதிக்கும்படி ஆண்டவரே சில சமயம் நம்ம டெஸ்ட் பண்ணுவார். சில சமயம் கைவிடுறது மாதிரி இருக்கும், தேவை சந்திக்கப்படாத சில சமயம் தேவ பிரசன்னம் நம்ம மேலே இருக்கிறது மாதிரி இருக்கும். சில சமயம் ஊழிய பாதையில் ரொம்ப ஒரு ஒருமை இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா டெஸ்ட் பண்ணுவார்.
என்னுடைய மகன் என்னுடைய மகள் உறுதியா இருக்கிறாளா? அதுதான் இந்த எண்ணாகமம். உறுதியா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தான் டெஸ்ட் பண்ணார் இஸ்ரவேலரை. இஸ்ரவேலர்கள் பரீட்சை பார்த்தார்கள் பைபிள்ல இருக்கு. ஆனா ஒரிஜினலா ஆண்டவர் தான் நல்லா டெஸ்ட் பண்ணாரு. இவங்க என் வார்த்தையின்படி நடப்பார்களா நடக்க மாட்டார்களா அப்படின்னு. ஆதாம் முத கொண்டு நம்ம நினைக்கிறோம் பிசாசு ரொம்ப சோதிக்கிறான் பாஸ்டர் அப்படின்னு. ஆனா ஒரிஜினலா ஆண்டவர் தான் நம்மளை நிறைய முறை சோதிப்பாரு. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கு, நம்முடைய இருதயம் தூய்மையா இருக்கா, உண்மையா இருக்கா. ஆண்டவர் அதுவும் ஸ்பெஷலா நம்முடைய உண்மைத்தன்மையை ஆண்டவர் சோதிச்சுட்டே இருப்பார். நம்முடைய மரண பரியந்தம் நம்முடைய உண்மைத்தன்மையை கர்த்தர் சோதிச்சுட்டே இருப்பார். சில சமயம் பாவ சோதனை வரும், சில சமயம் பணம், ரொம்ப பணத்தை கொடுத்து சோதிப்பார், சில சமயம் கொடுத்து சோதிப்பார், கொடுக்காம சோதிப்பார். என்ன பாஸ்டர் ரொம்ப சோதனையாக போயிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய அந்த கேரக்டர் அப்படிதான். ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவனை நல்லா புடமிட விரும்புகிறார். தங்கத்தையே பார்க்கிறோம், எடுத்த உடனே அந்த அந்த துகள் வந்த உடனே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு லாரிக்கு கிட்டத்தட்ட அந்த மண் வருமா, அந்த தங்கத்தோடு சேர்ந்து துகள் அழுக்குகள் வரும். ஆனால் அதை நல்லா சலிச்சதுக்கப்புறம் அது 1 கிலோ கூட தராது, அதை விட கம்மியாக தான் வரும். ஏன் ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்பேற்பட்ட அழுக்குகள் அதெல்லாம் தாண்டி தான் கொஞ்சோண்டு தங்கமாக வருது. அதே போல தான் ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிற அழுக்குகளை, நம்ம இடத்துல தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணுவார், புடமிட்டுக்கிட்டே இருப்பார். புடமிடப்பட்டால் தான் பொன்னாக ஜொலிக்க முடியும். இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் புடமிட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணல, புடமிடுதலுக்கு ஒப்பு கொடுக்கல, புடமிடுதலை எதிர்த்தார்கள். அந்த எதிர்க்கிற மனநிலை, இஸ்ரவேலருடைய மனநிலையை பாருங்களேன். இந்த எண்ணாகமத்தில் ஒரு எதிர்ப்பின் மனநிலை. மோசே கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவ்வளோ தூரம் பாடுபட்டு கொண்டு வராரு. ஆனால் முறுமுறுக்கிறாங்க. நான் மோசையாக இருந்திருந்தா சொல்கிறேன், கோல் ஒன்று கையில் கொடுத்துட்டாரு ஆண்டவர், கண்டிப்பாக நல்ல ஒரு வெயிட்டான கோலை தான் இருந்திருக்கும். இஸ்ரவேலர்கள் பின்னாடி வரும்போது இவங்க முறுமுறுக்கிறத பார்த்து, ஃபாதர் 1 minute வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை கோலை வச்சு அவங்கள என்ன பண்ணுறேன் 2-3 அடி கொடுத்து வந்துடுறேன்னு சொல்லி என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக அடிச்சிருப்பேன். என்ன பாஸ்டர் இவ்வளோ கொடூரமானவரா அப்படி நான் கேட்க வேணாம், அப்படி நான் சொல்ல வரல. அவ்வளோ கோபம் வரும் நமக்கே அந்த ஜனங்களுடைய மென்டாலிட்டியை பார்க்கும்போது. ஆனால் மோசே பாருங்க, மோசே அவ்வளோ கோபம், ரொம்ப எரிச்சல் உள்ள ஒரு மோசே. அதாவது தன்னுடைய சகோதரர் சண்டை போட்டப்ப எகிப்தின் ஒருத்தன் அடிக்கிறான். எகிப்தின் ஒருவன் அடிக்கும்போது கோபத்தில் எகிப்தனே கொண்டுட்டான். எகிப்தியர் தான் மோசையை வளர்த்தது, பார்வோனோட அரண்மனையில் தான் மோசையை வளர்க்கப்பட்டார், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கோபத்தில் கொன்னே போட்டுட்டார்னா, கொன்று போகிறது தான் மிகப்பெரிய ஒரு கோபம். அப்பேற்பட்ட கோபக்காரர் தான் மோசே. ஆனால் இந்த ஜனங்களை கொண்டு மோசையும் கர்த்தர் உருவாக்கினார், மோசையை கொண்டு இந்த ஜனங்களை உருவாக்கினார். தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கிக்கிட்டே இருந்தார். ஏன்னா தன்னுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறும்படி. இன்றைக்கும் ஏன் ஆண்டவருடைய வல்லமை முழுமையாக வெளிப்படலை நம்முடைய வாழ்க்கையில்? சரி, இன்னும் அநேக ஊழியக்காரங்களை நிறைய பேர் இருக்கிறோம், ஏன் முழுமையாக தேவ சுத்தம் வெளிப்படலை? அந்தளவுக்கு ஒரு வல்லமையான ஊழியம் இல்லை அப்படின்னா, அநேகர் தன்னுடைய சுயத்தை முழுமையாக வெறுக்கலை. எந்த அளவு ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தை வெறுக்கிறானோ அந்த அளவுக்கு தேவனுடைய புயம் அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தேவ வல்லமை இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நிறைய இடங்களை பார்க்கிறோம், குறிப்பிட்ட அளவு தான், அதை தாண்டி போக முடியல. அதை தாண்டி போகணும்னா அந்த அளவுக்கு தன்னுடைய சுயத்தை வெறுத்த ஒரு மனிதனை கொண்டு தான் முத்து முடிய. இந்த லேவியராமத்தில் பார்த்தோம் பாருங்களா, பலி என்ன பண்ணுது, ஃபுல்லாக கண்டம் துண்டமாக அந்த பலி பலிபடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருது. எந்த ஒரு மனிதன் அனைவரும் எனக்குள்ள இந்த பெருமை வேணாம், இந்த ஜாதி பெருமை, பண பெருமை, இந்த பெருமை, எந்த பெருமை வேணாம், நான் முற்றிலும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நான் அடிமை, வேற எதற்கு நான் அடிமைப்படவே மாட்டேன். அந்த ஒரு மனநிலையோடு, அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு யார் பலிபடத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க மேலே தேவனுடைய அக்கினி இறங்கும், அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். இதுதான் வேதத்தின் ரகசியங்கள். ஆனால் இன்னைக்கு அநேகர் அந்த மாதிரி அர்ப்பணிக்கிறது இல்லை. கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்த உடனே ட்ராக் மாறிடுறாங்க. அதனால் ட்ராக் ஒரு நாள் நம்ம மாறக்கூடாது. எங்கும் என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டுன்ற ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ பாருங்க, மோசையை ஆண்டவர் உருவாக்கினார். மோசையை இந்த ஜனங்களை கொண்டு உருவாக்குனதுனால 33, 34 அதிகாரத்தில் பார்க்குறோம், என் தாசனாகிய மோசையை போல உலகத்திலேயே ஒருவனும் இல்லை, அவன் உலகத்தில் ரொம்ப சாந்த குணம் உள்ளவன், உண்மை உள்ளவன்கிறாரு. மனுஷங்கள்ட்ட நம்ம சாட்சி வாங்கிடலாம் ஈஸியாக, நன்மை செஞ்சோ அல்லது நல்லதை பேசியோ வாங்கிடலாம். ஆனால் கர்த்தரே சாட்சி கொடுத்தாரு பாருங்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரே சாட்சி கொடுக்கணும்.
என் மகள், என் மகன் இவங்க உண்மையுள்ளவர்கள், இவ்வளவு சாந்த குணம் உள்ளவர்கள், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற சந்ததி, அப்படி சொல்லணும். தேவனே சாட்சி கொடுக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சாட்சி. நம்மளை பற்றி நம்மளே சொல்வது சாட்சி அல்ல, நம்மை குறித்து ஜனங்க சொல்லணும். அதுல முக்கியமாக தேவன் சொல்லணும். அப்போ மோசையை பாருங்க, அவ்வளவு கோபமுள்ள ஒரு எரிச்சலுள்ள மோசையை ஆண்டவர் ரொம்ப மிகுந்த சாந்த குணமுள்ள ஒரு மோசையை ஆண்டவர் மாத்தினார். அப்போ ஆண்டவரே சில சமயம், இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம், ஆண்டவரே சில சமயம் நம்மளை புடமிடுவார். தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வரும், தேவையில்லாத நிந்தனைகள் வரும், தேவையில்லாத அவமானங்கள் வரும், பழிச்சொல் வரும். சில பேர் நம்மளை வெறுப்பார்கள், காரணமின்றி வெறுக்கப்படுவீர்கள். இது தீர்க்க தரிசனம். காரணம் இல்லாமல் சிலர் வெறுக்கப்படுவார்கள். ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் காரணம் இல்லாமல் வெறுக்கப்படுவார்கள். அப்போ எவ்வளவு வெறுக்கப்பட்டாலும் சரி, ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என்ன உருவாக்குகிறார். எந்த மனுஷன் மேலேயும் கசப்பு வச்சுக்க கூடாது, சூழ்நிலைகள் மேலேயும் ஒரு விரக்தி, தேவன் மேலேயும் விரக்தி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு, என்னை உருவாக்குறார். நான் இழந்தது நல்லது, நான் அவமானப்பட்டது நல்லது, நான் உபத்திரப்பட்டது நல்லதுங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரிய பிரயாணம் நம்ம செய்யணும். இந்த என்னாகமனாவது இது பிரயாணம், இது வந்து ஒரு ஆவிக்குரிய பிரமாணம், ஒரு பிரயாணம். ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க, நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தில் போகிறோம். ஆரம்பத்தில் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும், கிரியேஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் சில சமயம் வனாந்திர அனுபவங்கள்ல ஆண்டவர் நம்மை நடத்துவார். வனாந்திர அனுபவங்களில் சில சமயம் குறைவுகள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த தீமை நன்மையாக முடியும். ஆனால் அநேகர் தவறுகிற இடம் இந்த இடம் தான். ரட்சிக்கப்படுவாங்க, கொஞ்ச நாட்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படியே விடாமல் கொஞ்ச நேரம் வனாந்திர பிரயாணத்தில் ஆண்டவர் நடத்துவார். ஏன்னா யாருடைய தயவும் இல்லாமல் நம்ம நடக்கணும், யாருடைய உதவி இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கணும். சில சமயம் பெற்றோர்களே கைவிட்டுருவாங்க, உடன் பிறந்தவர்கள் கைவிட்டுருவாங்க. இந்த மாதிரி கைவிடப்பட்டாலும் சரியாக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கணும். அதைத்தான் இந்த என்னாகமத்தில் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இந்த என்னாகமம் புத்தகத்தை பாருங்க, இந்த ஒவ்வொரு புத்தகமும், இந்த ஐந்தாகமம், இந்த 5 புத்தகங்களுமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. அது ஒன்று இல்லாமல் ஒன்று நம்ம வாசித்தோன்னா புரியாது. அதனால இந்த 5 புத்தகம் ஒரு செட்டு, இந்த ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பை என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக வாசிக்கணும். முடிந்தா என்ன பண்ணுங்க, அதிகமாக இந்த ஐந்தாகம புத்தகத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிறைய வாசிங்க. அப்படி வாசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஆதியாகமும் யாத்ராகமும் இல்லாமல், லேவியராகமும் இல்லாமல், இந்த 3 புத்தகங்கள் இல்லாமல் என்னாகமத்தை வாசித்தா நமக்கு சுத்தமாக புரியாது. என்னாகமத்தை சொல்லப்பட்ட காரியங்கள் என்னன்னா, திடீர்னு வனாந்தரம் வருது, திடீர்னு மோசே யாரு, எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால தொடர்ந்தேச்சையான வேத வாசிப்பு, தொடர்ந்தேச்சையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கணும். இங்க அவிசுவாசத்தினால தான் அவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியாமல் போனது. மோசே செய்த தவறும் அதற்காக அவர் பெற்ற தண்டனை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. 20ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுவார். இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கும், கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னப்ப, ஆனால் மோசே கொஞ்சம் கோவப்பட்டு கண்மலையை அடிச்சிருவார். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால, அவ்வளவு சாந்த குணமுள்ள மோசே தான், ஆனால் என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் மிருதற்கு இடம் கொடுத்துட்டார். கொஞ்சம் இந்த சுயத்துக்கு இடம் கொடுத்ததுனால பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ கானானுக்கு போக முடியாது, நீ கானானை பார்ப்பாய், ஆனால் நீ அதற்குள் பிரவேசிப்பதில்லை. ஆனால் காலேப் யோசுவா பாருங்க, அவங்க அப்படியே ஒரு மறைமுகமாகவே, ஒரு தாழ்மையாகவே என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக பொறுமையாகவே இருக்கிறாங்க. எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் அவங்க விசுவாசத்தில் தடுமாறலை, அழைப்பில் தடுமாறலை, சுயத்துக்கு அவங்க இடம் கொடுக்கல. அதனால் அவங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. அதனால் மோசேயும் தண்டனை பெற்றுக்கொண்டார். கிட்டத்தட்ட மோசே தான் அவ்வளோ கஷ்டப்பட்டார், எப்படியாவது கானானை என்ன பண்ணணும் பார்க்கணும், ரொம்ப ஒரு வாஞ்சை மோசேக்குள்ள. ஆனால் ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. அப்போது கீழ்ப்படுதல் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்ச நேரம் கீழ்ப்படுகிறேன், அப்புறம் கீழ்ப்படிய மாட்டேன், அப்படி அல்ல, கடைசி பரியந்தம். ஏன்னா வேதவசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு பரியந்தம் கீழ்ப்படுதலை தேவன் விரும்புகிறார். இந்த என்னாமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் பாருங்க திருஷ்டாந்தங்களாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆசிரியர் எழுதுறாரு, இவைகள் அவைகளுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு அது எச்சரிப்பாக இருக்கு. இந்த இஸ்ரவேலர் எப்படி இருந்தாங்க, இந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். ஏன் இந்த மனநிலை, இந்த கேரக்டர்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர்களுடைய குணங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது.
அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மாலும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இன்னும் சொல்ல போனால் பரலோகத்துக்கே போகிறது கஷ்டம்தான். ஆண்டவர் கிருபையா இருக்கார், ஓகே. ஆனால் கிருபைக்கும் ஒரு அளவு இருக்கு. நிறைய பேர் அளவில்லா கிருபைன்னு சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்க, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவர் கிருபையா இல்லை, கண்டிக்கிறாரு. முடிந்த அளவுக்கு என்ன பண்றாரு, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த இஸ்ரவேலுக்கு நிறைய முறை ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்தார், ஆனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கல. அதான் சொன்னால, ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு, ரெண்டாவது சிட்சிப்பு, கடைசியாக பட்சிப்பு, மரணம். அதுதான் ஆண்டவருடைய பிரமாணம். அப்போ இது நமக்கு எச்சரிப்பு. கிட்டத்தட்ட என்னாகமத்துடைய முடிவில் இஸ்ரவேலர்கள் காதேஸ் பகுதியில் இருந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி தீவிரமாக புறப்படுறாங்க. 26ஆம் அதிகாரத்திலிருந்து 35 அதிகாரத்து வரைக்கும் பார்க்கும்போது அடுத்தவங்க என்ன பண்றாங்க, பிரயாணப்படுறாங்க. கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக பிரயாணப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஏதோமை சுற்றியும் மோவாப் வழியாகவும் செல்ல அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது, ஏதோம்னா ஏசாவின் சந்ததி, அதெல்லாம் மலை தேசம் ஏதோம். மோவாப் நமக்கு தெரியும், லோத்துவின் சந்ததி மூலமாக வந்தது மோவாப். அப்போ அந்த வழியாக சில தீவிரிக்கும் போது தான் பிலேயாம், பாலாக் ரெண்டு பேரும் அவங்க எதிர்க்கிறாங்க. 22 அதிகாரத்துலேருந்து 24 அதிகாரம் வரைக்கும், 31 அதிகாரம் 8ஆம் வசனம் 15 to 16 வரைக்கும் இருக்கு. இந்த பிலேயாம் யார் அப்படின்னா, அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. ஆனால் என்ன பண்ணுவான், கர்த்தரை முன்னிட்டு பேசுகிற மாதிரியே பேசுவான். அந்த பிலேயாமுடைய அந்த காரியங்கள் நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பிலேயாம் வந்து பாலாக், அந்த ராஜா என்ன பண்ணுறான், இஸ்ரவேலரை சபிக்கணும்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு வரான். ஏன்னா பாலாக்குக்கு எல்லாமே தெரியுது, இவங்களால நம்ம யுத்தம் பண்ணல, என்ன பண்ண முடியாது, ரொம்ப மேற்கொள்ள முடியாது. அப்போ அவன் தந்திரமான ஒரு ஆலோசனை பண்ணுறான். என்ன அப்படின்னா, இதை ஜனங்களை சபித்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க, ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூலிக்கு என்ன பண்ணுறான், கள்ளத்திற்கு பிழையாம வரவழைக்கிறான். இந்த பிழையாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொல்லியும் ஃபஸ்ட்டு கேட்காத மாதிரி கேட்டாங்க. ஆனால் பிழையாமுக்குள்ள ஒரு பொருளாசை, அந்த பொருளாசைங்கிற பாவம் இருந்ததுனால கூலிக்கு பொய் தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக அவர் வராரு. ஆனால் பிழையாமால ஜனங்களை சபிக்கவே முடியல. கிட்டத்தட்ட அநேக முறை பலிபுரம் கட்டுறாரு, பலியிடுறாரு, சபிக்க போய் நிற்கிறாரு. ஆனால் கர்த்தர் அங்கே நிற்கிறாரு. பிழையாம் சபிக்க போய் நின்னா அங்கே கர்த்தர் நிற்கிறார் ஜனங்களுக்கு முன்பதாக. என் ஜனங்களை நீ எப்படி என்ன பண்ணலாம், நீ சபிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நான் சொல்கிற வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி ஆசீர்வாதமாக தான் என்ன பண்ணுறாரு, பிழையாம் ஆசீர்வாதமாக அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போது தேவ ஜனத்தை யாராலும் சபிக்கவே முடியாது. சபித்தாலும் அந்த சாபம் ஆசீர்வாதமாக கர்த்தரால் மாற்றப்படும். அப்போது பிழையாம் வந்து, நம்ம ஏன் இந்த பிழையாம் வந்து கள்ள தீர்க்கதரிசி, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருப்பார் நம்ம நினைப்போம். இல்லை அவர் வந்து பிழையாம் வந்து கள்ள தீர்க்கதரிசி. இந்த பிழையாமின் போதகம் வெளிப்படுத்த விசேஷத்தில் இந்த பிழையாமின் போதகம் ஒன்று இருக்குது. அந்த பிழையாமுடைய போதகம் என்ன அப்படின்னா, பாலாக் மூலமாக என்ன பண்ண முடியல, பிழையாம் சபிக்க முடியல. அதனால் பிழையாமுக்கும் பாலாக்கும் மனக்கசப்பு வர்ற மாதிரி தான் என்னாகமத்தில் இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக என்ன பண்ணனா, பிழையாம்கிட்ட சில ஆலோசனை கேட்குறான் பாலாக். இந்த ஜனங்களை நான் எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னா, இந்த ஜனங்களை பாவத்துக்குள்ளே விழ வச்சா கர்த்தரே அவர்களை அடிப்பார். அதாவது அவங்களே பிரச்சனையாக மாறணும். அப்போ என்ன பண்ணணும், பாவம் செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா கர்த்தர் டென்ஷன் ஆகிடுவார், கர்த்தர் தான் ஜனத்தை அடிப்பார், நீங்கள் ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த மோவாபு சமவெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா வேசிகளை அனுப்புகிறாங்க. இந்த பாலாக், இந்த மோவாப் ராஜா என்ன பண்ணுறான், மோவாபி பெண்கள் ரொம்ப அழகுள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த அழகுள்ள பெண்களை, இளம் பெண்களை என்ன பண்ணுறான் ராஜா அனுப்பி அவங்களோட வேசித்தனம் பண்ணவும், விக்கிரக ஆராதனைக்காகவும் அவங்க என்ன பண்ணுறான், அவங்களோட இருதயத்தை வழிவிலக பண்ணுறான். ஏன்னா இந்த வனாந்தரத்தில் வரும்போது பாருங்கள், அவங்களுக்கு இந்த மாதிரியான சில காரியங்கள் இல்லை. ஒரு பாவம் வரும்போது அந்த பாவம் அவங்களுக்கு செழிப்பாக தெரியுது. அப்படி பாவத்தில் விழுந்ததுனால அநேக இஸ்ரவேலர்கள் மரித்தார்கள். அதனால் மோசே கொஞ்சம் டென்ஷன் ஆகி பிழையாமல் பட்டயத்தினால கொலை செஞ்சுட்டாங்க. இஸ்ரவேலர்கள் பிழையாமல் பட்டயத்தினால கொண்டுட்டாங்க. அப்போ பாருங்கள், பிழையாமுடைய ஆலோசனை, இன்றைக்கும் பிழையாமுடைய ஆலோசனைகள் சில இடத்துல இருக்குது. எப்படி வேணாலும் வாழலாம், என்ன பாவம் வேணால் செய்யலாம். பிசாசுடைய ஒரு தந்திரம் என்னென்னா, நம்மளையே பாவம் செய்ய வச்சு நம்ம தேவன்ட்ட அடி வாங்கணும். நம்ம யாரும் பகைச்சாலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றிடுவார். எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் கர்த்தரே காப்பாற்றிடுவார். ஆனால் நாமே பாவம் செய்யும்போது நம்ம மனம் திரும்பாத வரைக்கும் கர்த்தர் கூட காப்பாற்ற முடியாது. நம்ம தொடர்ந்து துணிகரமாக பாவத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பரிதவிக்கப்பட்ட நிலைமை. அதான் பேதுரு எழுதுறாரு,
ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்கிறத விட ஒரு வேதனையான ஒரு காரியம் எதுவும் கிடையாது. அவருடைய முன்னிலைமை பார்க்கணும், அவருடைய பின்னிலைமை அதிக மோசமாக இருக்கும். ரட்சிக்கப்படாதப்ப செய்த ஒரு பாவங்கள் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறது, ஒரு கணக்கில் ஒரு பொறுப்பில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் அதற்கேற்ற சில காயங்கள், சில தண்டனைகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். அதனால தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வேசித்தனம் செய்ய தொடங்கினார்கள். அப்போ இந்த பாவத்தினால் ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காத 2 பாவங்கள் என்ன அப்படின்னா, விக்கிரக ஆராதனை, இன்னொன்று வேசித்தனம், உபச்சாரம். வேசித்தனம் என்பது திருமணத்துக்கு முன்பதாக செய்வது வேசித்தனம். திருமணத்துக்கு முன்பதாக ஒரு நபரோடு கூட நம்ம தொடர்பில் இருப்பது, அது வேசித்தனம். உபச்சாரம் அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம சில பேரோட நம்ம தவறான உறவுகள் இருந்து அப்படின்னு அந்த அஃபேர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உபச்சாரம். இது ரெண்டையுமே தேவன் வெறுக்கிறார். நம்முடைய சரீரத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக என்ன பண்ணணும், நம்ம காத்துக்கொள்ளணும். அப்போது லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, யோர்தானை கடந்து 2 ராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் ஓக் மற்றும் சீகோனை என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலுக்கு தோற்கடிக்கிறாங்க. 21 அதிகாரத்தில் அந்த காரியங்கள் இருக்குது. கானானுக்கு வெளியே சில பகுதியில் ஆக்கிரமிச்சுட்டே வந்து லாஸ்ட்டாக எரிகோவுக்கு எதிரே இருக்கிற மோப் சமவெளியில் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைய அவங்க வெயிட் பண்ணுறாங்க இஸ்ரவேலர்கள். இதுதான் என்னாகமம். என்னாகமம் முழுக்க அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த என்னாகமத்துடைய முக்கியமான செய்தி, தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் நம்ம கற்றுக்கொண்ட என்னாகமத்தில் அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். இந்த என்னாகமத்தில் தான் இருக்குது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தில் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரியத்தை சொன்னால் அவங்க பொய்ய சொல்லுவாங்க அல்லது செய்வேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். அதை வாக்குத்தத்தம் பார்க்குறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். இந்த இஸ்ரவேலர்கள் எவ்வளோ முறுமுறுத்தாலும் சரி, ஆண்டவர் நினச்சா அந்த தலைமுறைகளே அழிச்சிருக்கலாம். மொத்தமாக அழிச்சிட்டு யோசுவா காலேபம் மட்டும் உள்ள கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த தலைமுறைகள் மேலே அன்பு வச்சிருந்தார். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த வாக்கு தத்துவத்தை நினைத்தருளி புதிய சந்ததி உள்ள விட்டார். இந்த பழைய சந்ததியும் உள்ள சேர்த்து விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த புதிய சந்ததியும் அவங்க கெடுத்திருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் ஒரு அனாதி ஞானத்தோடு என்ன பண்றாரு, ஆண்டவர் விளக்குனாரு. சில பேரை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை விட்டு விளக்கி இருப்பார். காரணம் என்னன்னா, அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க. அதனால தான் சில ஸ்தாபனங்களோ அல்லது சில காரியங்கள், சில ஊழியத்தை விட்டோ அல்லது சில நல்ல ஒரு ஐக்கியமாக நம்ம பார்வையில் நல்ல ஒரு ஐக்கியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை வேணான்னு சொல்லுவார். நீங்கள் சில சமயம் ஜபத்தில் போராடி இருப்பீங்க. ஏன் ஆண்டவர் இவர் கூட மட்டும் அல்லது இந்த காரியத்தை மட்டும் நீங்கள் ஏன் என்னை ஐக்கியப்படுத்த மாட்டேன்னு நான் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அதை வேணாம்னு சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடும். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லாத சில காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஐக்கியத்தில் இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியத்தையும் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் அநேகம் உண்டு. ஆண்டவராக சில பேர் நம்ம வாழ்க்கையை விட்டு விளக்குனார்னா அது நல்லது. திரும்ப அதை நம்ம தேடி போகக்கூடாது. ஆண்டவர் சொன்ன காரியத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்போது புதிய சந்ததியை ஆண்டவர் என்ன பண்ணாரு, உள்ள விடுறாரு. அப்போது தேவன் தம்முடைய வார்த்தையில் உறுதியுள்ளவர். என்னைக்கும் பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் தரையில் விழுந்து போக அவர் விடவே மாட்டார். இதில் முக்கியமாக என்னாகமத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு சொல்லி 23, 24 அதிகாரங்களை பார்க்கும்போது இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்களையும் பிழையா மூலமாக கர்த்தர் பேசுறாரு. அப்போ என்னாகமம் நிறைய காரியங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட அநேகர் விரும்புகிற ஒரு புத்தகம் என்னாகமும் மற்றும் உபாகமும். இது 2 புத்தகத்தையும் அநேகர் விரும்புவார்களாம். அப்போ கண்டிப்பாக இந்த என்னாகம் புத்தகத்தை நம்ம நன்றாக என்ன பண்ணணும், இன்னும் தெளிவாக வாசிக்கணும். அடுத்து கடைசியாக 5வது புத்தகம் என்ன அப்படின்னா உபாகமம். ஆங்கிலத்தில் டீட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய எபிரேய பேர் என்ன அப்படின்னா டெவாரீம். இதுக்கான அர்த்தம் என்னன்னா வார்த்தைகள் அல்லது உரையாடல்கள். இந்த புத்தகம் எப்படி இருக்கு அப்படின்னா பின்னோக்கி பார்ப்பதாகவும் எதிர்காலத்தை பற்றியதாகவும் உள்ளது. இந்த புக்கு எப்படி இருக்குன்னா பின்னோக்கி பார்ப்பது, அது எப்படி ஆண்டவர் ரட்சித்தார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தாருங்கிறத பின்னோக்கி பார்க்கிறதாகவும் இருக்கு. அடுத்து
அடுத்து என்ன சம்பவிக்க போகுது, எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது தான் இந்த உபாகமம் புத்தகம். இதுவரை நடந்த கதையை மீண்டும் எடுத்துரைத்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழையும் தலைமுறையோடு மீண்டும் தேவன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். இதை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இரண்டாவது நியாயப்பிரமாணம் அப்படின்னு சில பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. இது வந்து இரண்டாவது நியாயப்பிரமாணம் அப்படின்னு. முதல் நியாயப்பிரமாணம் நமக்கு தெரியும், யாத்திராகம் 19:20 இருக்கு, அந்த 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணம். அதே போல இந்த உபாகமம் புத்தகத்தை மட்டுமே இது சட்ட புத்தகம் சில பேர் சொல்லுவாங்க, இரண்டாவது நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோசேயினுடைய முதல் சொற்பொழிவு, முதல் பிரசங்கம் இருக்கு. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வரைக்குமே, கிட்டத்தட்ட 1ஆம் அதிகாரத்தை 4ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதல் பிரசங்கத்தில் அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் சட்டத்திட்டங்களையும் வாசிக்கிறாரு. ஜனங்களுடைய காதுபட என்ன பண்றாரு, வாசிக்கிறார். இதை யார் கொடுத்த அந்த கட்டளை அப்படின்னா கர்த்தரே கொடுக்குற அந்த கட்டளையை ஜனங்களுடைய காதுபட என்ன பண்ணு, இந்த ஐந்தாகமத்தை நீ வாசி அப்படிங்கிறாரு. இரண்டாவது பிரசங்கம், மோசேயுடைய இரண்டாம் பிரசங்கம் இதில் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 5:1 26:19, 5ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்குமே பாருங்க மோசேயுடைய இரண்டாவது பிரசங்கம். அப்போ இந்த பிரசங்கத்துல இந்த மோசேயுடைய முதல் பிரசங்கம் வந்து சட்டத்திட்டம், நியாயப்பிரமாணம், கட்டளை இப்படி இருங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இரண்டாவது பிரசங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. கட்டளைகள் முதலாவது, ரெண்டாவது உற்சாகப்படுத்துறாரு. நீ வந்து தேவனுடைய பார்வையில கணம் பெற்ற ஒரு ஜாதி. இதே இந்த உபாகமத்தில் பார்க்குறோம், தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி எது, இவ்வளவு கற்பனைகளை இவ்வளவு கட்டளைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற வேற பெரிய இனம் எது, தேவ சத்தத்தை கேட்ட, தேவனுடைய அற்புதங்களை பிரத்யட்சமாய் பார்த்த வேற இனம் இந்த பூமியிலே உண்டா அப்படிங்கிறாரு. நீ மேடுகளை மிதிப்பாய், உங்களுடைய சத்துருக்களை என்ன பண்ணுவ, நீ மேற்கொள்ளுவ. அந்த மாதிரி என்ன பண்றாரு மோசே, ஜனங்களை உற்சாகப்படுத்துறாரு. ஏன்னா இன்னைக்கு ஜனங்களுக்கு உற்சாகமும் ரொம்ப தேவை. முதலாவது கட்டளை பிரமாணம் இருந்தாலும், ஒரு பக்கம் கண்டிக்கிற பிரசங்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் காயங்கட்டுகிற பிரசங்கமும் வேற இருக்கணும், கனப்படுத்துகிற பிரசங்கமும் வேணும். கனப்படுத்துதல் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறது அப்படி தாட்டில் வச்சுக்கூடாது, ஜனங்களை உற்சாகப்படுத்தணும். இன்னைக்கு ஆனால் அநேக நேரங்களில் உற்சாகப்படுத்துகிற பிரசங்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிரேஸ் டாக்டர் வேற மாதிரி போயிடுச்சு. என்ன அப்படின்னா எவ்வளோ பாவமானாலும் இயேசு மன்னிப்பார் அப்படின்னு. அது உற்சாகம் கிடையாது, அது வேற விதமான உற்சாகம். உண்மையாகவே உற்சாகம் என்ன அப்படின்னா, தேவன் எவ்வளவு உன்னை நேசிக்கிறார், நீ தேவனுக்கு எவ்வளவு பிரியமானவன், நீ தேவனுக்காக நீ சாதிக்க பிறந்தா, இந்த மாதிரி என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். வேதத்தில் பாருங்க அநேக இடங்களில் உற்சாகப்படுத்துகிற காரியங்கள் நிறைய இருக்கு. ஏசாயா புத்தகத்திலே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 40 அதிகாரம் வரைக்குமே ஆண்டவர் பயங்கரமா திட்டுவார் இஸ்ரவேலரை. நீ சரியில்லாத ஜாதி, நீ இப்படிப்பட்ட ஆளு. ஜாதின்னு சொன்னதும் நீங்க வேற காரியங்கள் நினைக்காதீங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கேஸ்ட் போல அப்படின்னு நினைக்காதீங்க. ஜாதி அப்படின்னா வகை. ஜாதி அப்படின்னா அந்த காலத்துல ஜாதி அப்படின்னா அது ஒரு தேசத்தை குறிக்கிற பெயர். இப்போ எக்ஸாம்பிள் இஸ்ரவேல் ஜாதியான், அவன் அசிரிய ஜாதியான், அசிரிய தேசத்தான் அப்படிம்பாங்க. அப்போ இது வேற, இந்த ஜாதி வேற. அதனால குழப்பத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஜாதி என்பது தாவரங்கள்ல ஜாதியான பறவைகள், ஜாதியான தாவரங்கள் அப்படின்னா வகை வகையான அப்படின்னு அர்த்தம். மனுஷர்களை ஜாதி அப்படின்னு சொன்னா அந்த தேசத்தை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எபிரேய ஜாதியான் அப்படிம்பாங்க, யூத ஜாதியான், ஏன்னா அவங்க யூதர்கள் அவ்வளோதான் மொத்தமா, அவங்களுக்குள்ள அப்படிலாம் கிடையாது. அதனால அந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இரண்டாவது பிரசங்கத்துல அவர் உற்சாகப்படுத்துற தேவ ஜனங்களை பாருங்க, பெருத்ததும் பலத்ததுமான ஜாதியில் நீ துரத்திட்ட, ஆண்டவர் உன்னை எவ்வளவு நேசிக்க, அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் உன்னை எப்படி நடத்தினா இருப்பாரு, உனக்கு தண்ணீரை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, எவ்வளோ காரியங்களை என்ன பண்றாரு ஆண்டவர், நிறைய உனக்காக செய்தாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு. கிட்டத்தட்ட 5ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் பாருங்க உற்சாகப்படுத்துகிறார். அதுல முக்கியமான ஒரு வசனம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. இதுதான் இந்த உபாகமத்துடைய திறவுகோல் வசனம். இந்த வசனத்தை நம்ம நிச்சயமா மனப்பாடம் பண்ணணும். உபாகமம் 6:4 பார்க்கிறோம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நீ உன் தேவனாகிய கர்த்தர் எடுத்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே. உபாகமம் 6:4. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மிக முக்கியமான பிரமாணம்.
நமக்கு ஆண்டவர் கொடுத்த முக்கியமான பிரமாணம், என்னிடத்துல அன்பு கூறு, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்துல அன்பு கூறு அப்படிங்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனை அதுதான். இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலை கேள். இந்த உபாகமத்தில் அநேக முறை கேளுங்கிற வார்த்தை வரும். நான் சொல்வது என்ன பண்ணு, உன் இதயத்தில் வச்சுக்கோ, நீ கேளு, செவி கொடு, அப்படிதான் நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவன் ஒருவர் தான், அவரை மட்டும் தான் நீ பின்பற்றணும் அப்படிங்கிற சொல்றாரு. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். ஆண்டவருக்கு அந்த கொஞ்ச நேரம் பாதி இருதயத்தோடும் பாதி பலத்தோடும் பாதி மனதோடும் அப்படின்னு சொல்லல, முழுமையாக என்ன பண்ணணும், நீ என்னை சேவிக்கணும் அப்படிங்கிறாரு ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் முழுமையாக நேசிக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேலரை முழுமையாக நேசிக்கிறார். ஆண்டவர்கிட்ட பார்ஷியாலிட்டி கிடையாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவருக்கு ஒரு மாதிரி இன்னொருவருக்கு ஒரு மாதிரி அப்படி அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே விதமாக தான் நேசிச்சாரு, ஒரே விதமாக தான் கனப்படுத்தினாரு, ஒரே விதமாக தான் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அப்போ தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போ முழுமையாக அன்பு கூறணும், முழுமையாக கீழ்ப்படியணும், முழுமையாக ஆராதிக்கணும், முழுமையாக சட்டத்திட்டங்களை கை கொள்ளணும், முழுமையாக தேவ சித்தத்தையும் தேவ சத்தத்தையும் செவி கொடுத்து அதன்படி செய்யணும், முழுமையாக தேவ சித்தத்தை செய்யணும். அந்த முழுமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ மோசேயுடைய நீண்ட சொற்பொழிவு 5:1-26:9 வரைக்கும் பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கம், ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றாரு மோசேயுடைய நீண்ட பிரசங்கம். இது இந்த 2வது பிரசங்கம் 5:1-26:9 வரைக்கும். அது முக்கியமா 28 அதிகாரம், உபாகமம் 28 அதிகாரம் தெரியாத விசுவாசிகளே கிடையாது, ஊழியக்காரர்களே கிடையாது. ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு அதிகாரம் உபாகமம் 28. கிட்டத்தட்ட அதில் பாருங்க, சில காரியங்கள் ஆசீர்வாதம், கீழ்ப்படிவதால் வருகிற ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையால் வருகிற சாபங்கள், அந்த காரியங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிந்தா நிறைய ஆசீர்வாதங்கள் வரும், தேவனுக்கு கீழ்ப்படினா நிறைய சாபங்கள். ஆனால் அதில் நீங்கள் அதிகமாக பார்க்கும்போது ஆசீர்வாதங்கள் சில வசனங்கள் தான் இருக்குது, ஆனால் சாபங்கள் நிறைய இருக்குது. அப்போது கீழ்ப்படியாமை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. மோசேயுடைய கடைசி வார்த்தைகள் மற்றும் அவருடைய பாடலை 31-32 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். மோசேயுடைய கடைசி வார்த்தைகள், அப்புறம் அவருடைய பாடல், மோசேயின் பாடல் 31-32 நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேலருக்கு ரொம்ப பாடல்னால் ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பாடலாக நம்ம சொல்லும்போது, வாய்மொழியாக நம்ம சொல்லும்போது, அது நிச்சயமாக அவங்க மனசில் ஆழமாக பதியும். நீங்கள் நம்ம நிறைய ஆசிரியர்கள் பாருங்கள், விசேஷமாக இந்த தமிழ் ஆசிரியர்களை பாருங்கள், ரொம்ப ஒரு கருகலான சில காரியங்கள், ரொம்ப புரியாத காரியங்கள், பாடல்கள் கூட, சில முக்கியமான சில உரைநடைகள், அதை கூட என்ன பண்ணுவாங்க, பாடல் வடிவத்தில் சொல்லி தருவாங்க. என்னுடைய தமிழ் ஆசிரியர், நான் 10வது படிக்கும்போது தமிழ் ஆசிரியர் பாருங்கள், எவ்வளோ கடினமான ஒரு பகுதியாக தான் சரி, அதை ஒரு பாடல் வடிவில் சொல்லி கொடுப்பாரு. அப்போ பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. அப்போது அதே மாதிரி தான் மோசே ஒரு பாட்டை கொடுக்குறாரு. இந்த பாடலை பாடும்போதெல்லாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்தால் நம்ம எப்படி இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாடலை இங்கே வாசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக கிளாஸ் முடிஞ்சதும் அந்த மோசையின் பாடலை 31-32 அதிகாரங்கள் இருக்குது, அதை நிச்சயமாக என்ன பண்ணணும், வாசிக்கணும். கிட்டத்தட்ட உன் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை 250 தடவைக்கு மேலே இந்த புத்தகத்தில் இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு, உன் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை 250 தடவைக்கு மேலே இருக்குன்னா, அப்போ ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேலே உரிமையுள்ள தேவன். சில பேர் பாருங்க, என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா அப்படின்னு. ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கைக்கு ராஜாவாக இருக்கணும். நம்ம ரூல் போடக்கூடாது ஆண்டவருக்கு. ஆண்டவர் தான் நமக்கு ரூல் என்ன பண்ணுவார், போடுவார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ரூல்ஸை போட்டுட்டு ஆண்டவரே இதுக்குள்ளே வந்துருங்க, ஆண்டவரே நான் அதை செய்கிறேன் அப்படின்னு. அப்படி ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் அப்படின்னா எஜமான். பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் தேவனை எப்படி கனப்படுத்துறாங்கன்னா, அவர் எஜமான். எஜமானுக்கு கீழ்ப்படியணும். ஒரு கம்பெனிலே வேலை செய்கிறோம், அவங்க மேலே இருக்க முதலாளிக்கு, மேலே இருக்கிற தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கனப்படுத்துவாங்க. நமக்கு சில பெனிஃபிட், ஆசீர்வாதங்கள், நிறைய காரியங்கள் இருக்கும். அதே போல் தேவன் நம்முடைய எஜமான். அடோனாய் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அடோனாய் அப்படின்னா யூதர்கள் தேவன் அடோனாய் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. என்னன்னா எஜமான் அப்படின்னு அர்த்தம். அப்போது எஜமானுக்கு கீழ்ப்படியணும். உன் தேவனாகிய கர்த்தர், அப்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் த லார்ட், தேவன், ராஜரீக சர்வ வளமுள்ள தேவன். அப்போ அவருக்கு கீழ்ப்படியணும். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கற்றுக் கொடுக்குறோம்.
கிட்டத்தட்ட தேவனுடைய அதிகமான பண்புகள், தேவனுடைய கேரக்டர் தான் நமக்கு தெரியும். அதாவது கேரக்டர் மனிதனை பொறுத்த வரைக்கும் மாறும், ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் மாறாத தேவன். ஆண்டவருடைய முக்கியமான சில பண்புகள், அவருடைய கேரக்டரை அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்னன்னா உபாகமம். இந்த உபாகம புத்தகத்தில் தேவன் எப்படிப்பட்டவர், தேவனை பற்றி நிறைய அறிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த உபாகம புத்தகத்தை அதிகமாக வாசிக்கணும். அதில் இருக்கும் நிறைய காரியங்கள் இருக்கும். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருந்தா அப்படின்னு, உடன்படிக்கை காக்கிற தேவன், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். நம்ம வருகிற நம்ம கிளாஸஸில் நிச்சயமாக இந்த ஐந்தாகமத்தில் தேவனுடைய பண்புகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது, ஒரு பாடம் இருக்குது. அதை நம்ம நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கற்றுக்கொள்வோம். அப்போது தேவனை பற்றிய காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் தேவனை பற்றி அதிகமாக சொல்லப்பட்ட 2 புத்தகங்கள் என்ன அப்படின்னா சங்கீதம், ஏசாயா சங்கீதம். இந்த 2 புத்தகத்தில் தான் தேவனுடைய பண்புகள் அளவுலாம் கொட்டி கிடக்கு. ஆனால் அதே அளவுக்கு கிட்டத்தட்ட தேவனுடைய பண்புகள் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா ஐந்தாகமத்தில் உபாகம புத்தகம் தான். இந்த உபாகமத்தில் தான் தேவனுடைய நிறைய கேரக்டர், அவருடைய பண்புகள், அவருடைய தன்மைகளை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம இந்த உபாகமம் பார்த்து 28 அதிகாரம் ஆசீர்வாதம் சாபம். கிட்டத்தட்ட ஒரு சாட்சியை மாத்திரம் என்னுடைய சொல்ல விரும்புகிறேன். இந்த உபாகமம் 28 அதிகாரத்தை ஒரு விசுவாசி வீட்டில் ஜெபிக்க போயிருந்தோம். அப்போது இந்த உபாகம புத்தகத்தின் அந்த அதிகாரங்கள் 28 அதிகாரத்தில் ஆசீர்வாதமான காரியங்கள் இதை சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லி நாங்கள் ஜோமெண்ட் வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரதருக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லை. அங்கே போகும்போது ஆண்டவர் இந்த காரியங்களை உணர்த்தும் போது உபாகமம் 28 அதிகாரத்தை வாசித்து ஜோம் பண்ணி நிச்சயமாக ஆண்டவர் நன்மை செய்வார்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு ஊழியக்காரர், இன்னும் சில பேர் நானும் இன்னொரு ஊழியக்காரர் மட்டும் போயிட்டு அங்கே ஜோம் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதத்திலேயே அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு குழந்தைய என்ன பண்ணுறாரு, அவங்க பிரசவிக்கும், அதாவது கர்ப்பம் தரிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார். கிட்டத்தட்ட 7 வருஷம் குழந்தை அவங்களுக்கு. குழந்தை பிறந்தோன்னே பார்க்குறோம், அவ்வளோ அழகாக, எப்படி சொல்கிறது, அந்த குழந்தைய பார்க்கும்போது மோசே ஞாபகம் தான் வந்துச்சு. திவ்ய சௌந்தரியம் உள்ளவன்னு இருக்கு பாருங்க, அவ்வளோ. ஏன்னா மோசே ரொம்ப அழகாக இருந்தாராம் பிறக்கும்போதே. அப்போது ஜபத்தினால அந்த குழந்தை பிறந்தது தான் அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இன்னொன்று பயங்கர தெளிவு, சிறு வயதிலேயே அவ்வளோ தெளிவாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வாதமாக கொடுத்தார். அப்போது இந்த உபாகமத்தில் சொல்லப்பட்ட வசனம் எல்லாத்துலேயுமே வல்லமை இருக்குது, அதை நான் மறுக்கலை. ஆனால் அந்த உபாகம் 28 அதிகாரத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் ஸ்பெஷலாக வச்சுருக்கிறார். கீழ்ப்படிந்தால் வருகிற ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையால் வருகிற சாபங்கள். அப்போ இந்த உபாகம் 28 அதிகாரத்தை நல்லா வாசித்து, ஆண்டவரை நான் எந்த போது நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அதை நான் சரி செய்து கொடுக்குறேன், நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த 28 அதிகாரம் பார்க்குறோம். 30-32 மோசேயுடைய வார்த்தைகள், அவருடைய பாடல்கள் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட அடுத்து 33 அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் கோத்திரங்களை ஆசீர்வதித்தார். மோசே இஸ்ரவேல் கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், நீ மேடுகளை மிதிப்பாய், நீ இந்த மாதிரி என்ன பண்ண மேற்கொள்ளுவாய், அந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. 34 அதிகாரத்தில் மோசே அதுக்கப்புறம் யோசுவாவை தன்னுடைய ஸ்தானத்தை நிறுத்தி அவருக்கு கனத்தை கொடுக்குறாரு. யோசுவா தான் அடுத்த தலைவன் சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஏன் யோசுவாவை ஆண்டவர் அடுத்து தெரிந்து கொண்டார் அப்படின்னா, மோசையுடைய சீஷன் யாருன்னா யோசுவா. மோசையுடைய நிழல் போல தலைவனை யார் உண்மையாக நெருங்கி பின்பற்றுகிறாங்களோ அவங்க மேலே ஆண்டவர் அடுத்து என்ன பண்ணுவார், அபிஷேகத்தையும் வல்லமை வரங்களையும் கொடுப்பார். எலியாவுக்கு அப்புறம் எலிசா. எலியாவுக்கு நிறைய சீஷர்கள் இருந்திருக்கிறாங்க, சீஷர்கள் கூட்டம் இருந்திருக்கு. ஆனால் எலிசா தான் ரொம்ப என்ன பண்ணுறாரு, தலைவனை பின்பற்றுறாரு. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு பக்கம் இருக்குது, அடுத்து தலைவனை பின்பற்றுதல், ரெண்டை வச்சு தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தலைமைத்துவ அபிஷேகத்தை ஆண்டு கொடுத்து நியமிக்கிறார். அப்போது யோசுவாவை அடுத்து வழிநடத்துகிற ஒரு மெய்ப்பனாக, தலைவனாக மோசே ஏற்படுத்துகிறார். கிட்டத்தட்ட மோசேயுடைய மரணம் பற்றி இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மோசேயுடைய மரணம் பாருங்க, ஒரு உன்னதமான ஒரு மரணம்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்பெஷலான மரணம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் மலைக்கு போகிறாரு. மலைக்கு போய் அந்த கானான் தேசத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்த உடனே மோசே அடக்கம் பண்ணப்படுறாரு. ஆனால் மோசே அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இந்நாள் வரைக்கும் அது எங்கன்னு தெரியாது. ஏன்னா கர்த்தர் அதை மறைச்சிட்டாரு. ஒருவேளை இப்படி இருக்கலாம், மோசே மரணித்த அந்த இடம் தெரிஞ்சுது அப்படின்னா
இஸ்ரவேலர்கள் அங்கே ஒரு கோயிலை கூட கட்டிடுவாங்க. மோசேக்கு ஒரு கோயிலை கூட கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் ஆண்டவர் ஸ்பெஷலாக சர்வ ஞானத்தோட ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்க, உன் கோலோட வந்திருப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா இஸ்ரவேலர்கள் அந்த கோலை பார்த்துருப்பாங்க, இந்த கோல் மூலமாக அற்புதம் செஞ்சார்ல. அதான் இந்த கோலை அட்லீஸ்ட் அவருடைய கோல் கிடைச்சா கூட கோலை வச்சு என்ன பண்ணுவாங்க, இதுதான் எங்களை காப்பாற்றுனது, இதுதான் எங்களை கொண்டு வந்ததுன்னு சொன்னால் கூட செஞ்சுருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மோசே கோலோடே வந்திருப்பா அப்படின்ட்டாரு. அப்போது அங்கே மோசே அடக்கம் பண்ணார். இந்நாள் வரைக்கும் மோசே எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு ஆபிரகாமுடைய கல்லறை கொண்டாடுறாங்க, ஆனால் தேவன் அளவுக்கு கொண்டாடலை. ஆனால் மோசையை இன்னையில வரைக்கும் மனதில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா மோசே தீர்க்கதரிசி இந்த உபாகமத்தில் கடைசி அந்த காரியங்களை பாருங்க, ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான வசனங்கள். மோசேக்காக என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலர்கள் ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. தலைவன் இருக்கிற வரைக்கும் அவரை படாத பாடுபடுத்தினாங்க, முறுமுறுத்தாங்க, குறை சொன்னாங்க, கல்லறியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் மோசே இறந்தப்ப ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா மோசே வந்து ஒரு தலைவனாய் மாத்திரமல்ல, அவர் தகப்பனாக இருந்திருக்கிறார். இன்னைக்கு நம்மையும் ஆண்டவர் வந்து தலைவனாக மாத்திரமல்ல, அநேகருக்கு தகப்பனாக, அநேகருக்கு சகோதரனாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 30 நாள் மோசேக்காக அழுதுட்டு இருந்தாங்களாம். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாட நாட்கள் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட மோசே வந்து யோசுவா மேலே கை வைத்ததுனால ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் யோசுவா. ஏன்னா இந்த ஞானத்தின் ஆவி ரொம்ப ரொம்ப அவசியம். ஞானத்தின் ஆவி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜனங்களை கரெக்டாக வழிநடத்துவாங்க. அந்த ஞானத்தின் ஆவி ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ மோசே யோசுவா மேலே கை வைத்த போது யோசுவா வந்து ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டார். ஒரு தலைவனாக மாறணும் அப்படின்னா திறமைகள், தகுதி எல்லாமே இருந்தாலும் ஞானம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஜெயமுள்ள ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஞானத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். இங்கே ஞானத்தின் ஆவியினால் யோசுவா நிறையப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்க, யோசுவா கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்தார். இந்த 10, 11, 12 அந்த வசனங்களை மட்டும் நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். பாருங்க, மோசே எவ்வளவு பெரிய ஒரு ப்ராஃபட் பாருங்க, கர்த்தரை முகமுகமா அறிந்த மோசே அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவர் அந்த அளவுக்கு மோசையை பயன்படுத்தின வல்லமையான செய்கைகள், பிரத்யட்சமான அற்புதங்கள். பார்வோன் எகிப்துல அற்புதம், அடுத்த வனாந்தரத்தில் அற்புதம், பல விதமான காரியங்களை மோசையை கொண்டு தேவன் செய்தார். அப்போ அழைக்கப்பட்டவனை ஆண்டவர் வெறுமையா விடவே மாட்டான். நம்ம அழைக்கப்பட்டவர்கள், நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னா நம்முடைய கோல் துளிர்க்கும். ஆரோனுடைய கோல் எப்படி துளிர்த்ததோ, போட்டியாக அநேகர் இருந்தாலும் ஆரோனுடைய கோல் தான் துளிர்த்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற குறைவுகள்லாம் கர்த்தர் மாற்றி சுக வாழ்வை சீக்கிரத்தில் துடிக்க பண்ணுவார். அப்போது எவ்வளோ அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்த பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் மோசையை வந்து இஸ்ரவேலர்கள் ரொம்ப கனப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட தேவனுக்கு அப்புறம் கனப்படுத்தக்கூடிய ஆட்கள் யாருன்னா ஆபிரகாம், மோசே. அது ஸ்பெஷலாக மோசையை ரொம்ப கொண்டாடுறாங்க இஸ்ரவேலர்கள். மோசையை பற்றி ஒருத்தர் இஸ்ரவேலை தவறாக பேசிட்டு அந்த தேசத்தை விட்டு போக முடியாது, கல்லெறிஞ்சிருவாங்க, கிட்டத்தட்ட கொன்றுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசையின் மேலே ரொம்ப ஒரு பாசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் தேவனுடைய அழைப்புக்கு, உன்னதமான அழைப்புக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தன்னையே முழுமையாக தரும்போது ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கிட்டத்தட்ட ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, மோசே கானானுக்குள்ளே போகலை, ஆனால் மோசையுடைய ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அந்த மறுரூப மலை காட்சியில் மோசே மெலியாவும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. மோசே அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, கானான் தேசம் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாரு. அப்போது ஒருவேளை இன்றைக்கு சில ஆசீர்வாதங்கள் வராவிட்டாலும் எதிர்காலத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்காக வச்சுருக்கிறார். அந்த ஒரு நினைப்போடு கூட என்ன பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த உபாகமம் புத்தகத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறார். இயேசு 40 நாள் உபவாசத்தில் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது சாத்தான் இந்த உபாகமத்தின் வசனங்களை தான் மேற்கோள் காட்டான். இஸ்ரவேல் புத்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்லை கூட நான் அப்பங்களாக்கி தருவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருப்பார். அப்போ அதை பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த பிசாசு அப்படி போராடுறான், அதுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு. அடுத்து என்ன பண்ணு, நீங்கள் இந்த மேலேருந்து குதிச்சிருங்க,
தூதர்களை கொண்டு கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாருன்னு பைபிள் இருக்கும். பாதம் கல் இடறவே இடராதுன்னு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக அப்படின்ட்டாரு. அப்போது கொஞ்சம் தாழ பணிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரிஜினலாக போய் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் குனிஞ்ச கூட போதும், காலை கூட விழ வேணாம், கொஞ்சம் நீங்கள் பணிஞ்சுக்குங்க, தடை இப்படி தாழ்த்தானா போதும் தான் பிசாசு கேட்டானா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சாத்தான் வர்ஷிப்பை என்ன பண்ணல, அவர் இடம் கொடுக்கவே இல்லை. சாத்தானுக்கு ஆராதனை, அவன் வந்து சாத்தான் வந்து ஆராதனை விரும்புகிறான். ஆனால் அந்த ஆராதனைக்கு அவர் என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. அடுத்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஹீரோ வர்ஷிப். ஹீரோ வர்ஷிப்னா ஒரு மனிதனை ரொம்ப உயர்த்தி உயர்த்தி கனப்படுத்துறது. சரி, கனப்படுத்துவதில் மகிமைப்படுத்துவது. கனப்படுத்துவது வேற, அவன் மரியாதை கொடுக்கலாம், நேசிக்கலாம். ஆனால் அவங்கள தேவனுக்கு சமமாக நம்ம யாரையும் வைக்கக்கூடாது. சில பேர் பாருங்க, சில ஊழியக்காரர்களை சில பேரை நம்ம ரொம்ப ஆண்டவரோட விட்டுரும், அவங்கள நம்ம தூக்கி பிடிப்போம். அது தவறு, அது ஹீரோ வர்ஷிப். அதை ஆண்டவர் வெறுக்கிறார். இதில் பைபிள் காலேஜில் டீனாக இருந்து நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருந்த நேரம், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் தான் மெசேஜ் கொடுக்கணும். நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சொல்லி வந்துட்டேன். வர்ஷிப் நடக்குது, வர்ஷிப்க்கு அப்புறம் மெசேஜ். ஒரு பையன் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வர்ஷிப் பண்ணுறான். எப்பவுமே வரவேற்பாங்கல்ல, அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம். என்ன அப்படின்னா, இப்போ வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் உட்கார வச்சுட்டு, இப்போது டேவிட் அண்ணன் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, அவங்க தெய்வ செய்தியை கொடுப்பாங்க. டேவிட் அண்ணனை கனப்படுத்தி கரங்களை தட்டுன்னு சொல்லாமல் டேவிட் அண்ணனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் அப்படின்ட்டான். எனக்கா அப்படியே நெஞ்சு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அடா பாவி, மகிமைப்படுத்துன்னு சொல்லிட்டேடா அப்படின்னு முன்னாடி வந்து நான் சொன்னேன், தம்பி நான் கொஞ்ச நாள் வாழணுமா வேணாமா அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னா, மகிமை தேவனுக்கு மாத்திரம்தான் உரியது. ஊழியக்காரன் கனத்தை ஏற்றுக்கொள்ளலாம், மகிமை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற, என் மகிமை வேறொருவனுக்கும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், விக்கிரகத்துக்கு என் மகிமை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அப்போது தேவனுக்குரிய மகிமை செலுத்திடணும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்தால் மகிமை முழுக்க முழுக்க தேவனுக்கு மாத்திரம்தான். கனம் மட்டும்தான் நமக்கு, மகிமை அவருக்கு. அதனால் அந்த தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ மோசே பாருங்கள், எல்லா இடத்துலையும் தேவனை தான் அவர் மகிமைப்படுத்துறாரு. அப்போது தேவனுக்கு தான் ஆராதனை, தேவனுக்கு தான் மகிமை, தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனை ஆராதித்தல், தேவனுடைய சட்டத்திட்டல் கீழ்ப்படுதல். இது தான் நம்ம உபாகம புத்தகத்தில் அதிகமாக பார்க்குறோம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டி அவர் ஜெயித்தார். இந்த மத்திய 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், மத்திய 4ஆம் அதிகாரம், அது நீங்கள் இணைத்து வாசிக்கும் போது இதற்கான சில காரியங்கள், அந்த தெளிவு நம்ம உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பிசாசு அந்த வசனத்தையே பயன்படுத்துகிறான். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பிசாசுக்கும் வசனம் நல்லாவே தெரியும். பிசாசு நம்மளை விட சூப்பராக வசனம் பேசுவான். ஆனால் வசனத்தின் அர்த்தம், வசனத்தின் ஆழம் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவரை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னா, வசனத்தின் ஆழம், வசனத்தின் அர்த்தம், இடத்திற்கு ஏற்ப அந்த வசனம் என்ன காரியம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் தேவையான வியாக்கியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா பிசாசும் வசனம் பேசுவோம். அதனால் வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், இன்னும் தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ளணும். கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் இந்த புத்தகத்தின், இந்த உபாகம புத்தகத்தினுடைய வார்த்தைகளை தங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிற புத்தகம் இந்த உபாகம புத்தகம்னு சொல்லி ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்கிறாரு. நான் அநேக நேரங்களில் இந்த பைபிள் ஸ்காலர்ஸ்னு சொல்லுவேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நம்முடைய பிரசங்கத்தில், நம்ம ஊழியத்தில் இதை பயன்படுத்தும் போது ஜனங்களுக்குள்ளே ரொம்ப ஒரு உற்சாகத்தை அது கொடுக்கும். அதனால் சில வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களும் இருக்குது, அதை விட மறைவான காரியங்களும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நம்ம நல்ல வேதத்தை, ஒரு சிறந்த ஒரு பைபிள் ஸ்காலரும் உங்களை நிறைய பேர் சொல்லணும் அப்படின்னா, வேதத்தை நல்லா வாசிக்கணும். வேதத்தில் இருக்கிற காரியங்கள் நல்லா என்ன பண்ணணும், கரைச்சி குடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக தான் வேதத்தை தாண்டி சொல்லப்பட்ட காரியங்களை இணைக்கணும். சில பேர் வெளியே இருக்கிற காரியங்கள் மேலே ரொம்ப நம்ம இடம் கொடுத்து வேதத்தை நம்ம மறந்துடுவோம். அது அந்த தப்பை பண்ணக்கூடாது. நம்ம சிறந்த ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு போதகனாக, ஊழியனாக, நல்ல ஒரு ஸ்டூடெண்டாக, நல்ல ஒரு பிரசங்கியாக மாறணும் அப்படின்னா வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை திட்டமும் தெளிவுமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாசிக்கணும். அதனால் கிட்டத்தட்ட இந்த இன்னைக்கு நம்ம பார்த்தோம், லேவியர் ஆகமத்திலிருந்து நம்ம பார்த்தோம். லேவியர் ஆகமும், எண்ணாகமும், உபாகமும். இந்த உபாகமத்தின் செய்தியை கூட நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒரு தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி அன்பு கூறும்போது நம்மை அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கிட்டத்தட்ட ஆண்டவர் இன்றைக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால்
தொடர்ந்து இன்னைக்கு சில பேர் வரல, இருந்தாலும் நான் இன்னைக்கு ரெக்கார்ட் போட்டுவிட்டேன். கண்டிப்பாக இந்த நம்ம பாடங்களை கற்றுக்கொண்ட அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக நான் குரூப்லேயும் இந்த ரெக்கார்டு நான் போடுவேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக இதை திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க. அதுபோல் இந்த பொதுவான அசைன்மெண்ட், நான் சொன்ன அந்த பொதுவான அசைன்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். விசேஷமாக இந்த முடிந்தால் இந்த ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகும், உபாகமும், இந்த 5 புத்தகங்களை திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்கள், முக்கியமான காரியங்களை தொடர்ந்து வாசிங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அசைன்மெண்ட் போயிட்டுருக்கு, இருந்தாலும் நான் இப்போ முக்கியமான சில காரியங்கள் சொன்ன பாருங்கள். மோசையுடைய மரணம், மோசையின் பாடல், மோசையுடைய இந்த பிரசங்கத்தை உற்சாகப்படுத்துகிற காரியங்கள், அது அடுத்து 28 அதிகாரம், இந்த மாதிரி சில காரியங்களை நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ நான் சொல்ல இந்த 5 புத்தகங்களை குறித்து சில சொல்லப்பட்ட காரியங்களை உங்கள் மனசில் வச்சு இந்த நினைவோடு இந்த காரியங்களோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, இந்த 5ஆமத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியும். அதுக்கான சில அஸ்திபாரங்கள் தான் இந்த 5ஆகமும், இந்த பாடம். அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கிளாஸில் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அடுத்த வாரம் நமக்கு கிளாஸ் இருக்கும். அடுத்த வாரம் 2 நாள் நமக்கு கிளாஸ் இருக்கும். வாரத்தில் 2 நாள் அல்லது 1 நாள், சில சமயம் 3 நாட்கள் கூட கிளாஸ் இருக்கும். நமக்கு அந்த கவுண்டிங் வச்சு அதெல்லாம் வேணாம். நம்ம நிறைய காரியம் கற்றுக்கொள்ள நம்ம